அன்பான வணக்கத்தை இந்த இனிய மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வானது மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. இன்றைய களம் ஓர் அறிவியல் குறித்த அறிதல் களமாக அமைகிறது. அந்த வகையிலேயே நம்முடைய ஐயா அவர்கள் இணைகிறார்கள். ஐயா அவர்களை வருக வருக என நம்முடைய கலந்துரையாடும் நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாள்தோறும் நல்லிசை வழங்க கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய செந்தில்வேலன் ஐயா அவர்கள், ஈகவரசன் ஐயா அவர்கள், அதே போலவே செல்லங்குப்பம் ஐயா அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம்முடைய பார்வையாளர்கள் நம்முடைய கலந்துரையாடல் பகுதியை சிறப்பாக எடுத்து செல்ல இருக்கக்கூடிய நம்முடைய ஷாலினி ஜெரால்ட் அம்மா அவர்கள், நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் அவர்கள் என அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறோம். அத்தோடு மட்டுமல்ல, இன்றைய நாளிலே குரலும் பொருளும் சொல்ல இருக்கக்கூடிய ஐயா அவர்களையும் வருக வருகென வரவேற்கிறோம். அதை போலவே இன்று ஒரு செய்தி சொல்ல இருக்கக்கூடிய பேராளர் அவர்களையும் வருக வருகென அன்போடு வரவேற்று நம்முடைய வரவேற்பினை நிறைவு செய்கிறோம். இன்றைய நிகழ்வில் அடுத்த பகுதி நம்முடைய நாள்தோறும் நல்லிசை வழங்குவதற்கு நம்முடைய ஈகவரசன் ஐயா அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். ஐயா வருக. ஐயா ஈகவரசன் ஐயா வருக. கேக்குதுங்களா? கேக்குதா? கேக்குதுங்க. சரி சரிங்க. தலைவி தன் தலைவன் சொன்னதும் செய்த குறும்புகளையும் சொல்லி என்னை மறக்க மாட்டார் என்று சொல்வதாக அமைகின்ற பாடல் இது. பாவலர் அவருடைய பாடல் 1960ஆம் ஆண்டு வெளிவந்தது. கேக்குங்களா? கேக்குதா? நல்லா கேக்குதுங்க. காட்டு வழி நடந்தென்னை கண்டதும் கைகள் நீட்டி அணைத்ததும், காட்டு வழி நடந்தென்னை கண்டதும் கைகள் நீட்டி அணைத்ததும், வாட்டு வாடையில் இருளில் அமர்ந்தவர் வன்சொல் பற்பல உரைத்ததும், கோட்டு மலரினை குழலில் வைத்ததும் கூம்பு மலரிதழ் சுவைத்ததும், வீட்டு கையடித்து உண்மை செய்ததும் நினைப்பரே எனில் மறப்பரோ, காட்டு வழி நடந்தென்னை கண்டதும் கைகள் நீட்டி அணைத்ததும், வாட்டு வாடையில் இருளில் அமர்ந்தவர் வன்சொல் பற்பல உரைத்ததும், கோட்டு மலரினை குழலில் வைத்ததும் கூம்பு மலரிதழ் சுவைத்ததும், நீட்டு கையடித்து உண்மை செய்ததும் நினைப்பரே எனில் மறப்பரோ, உச்சி முகர்ந்ததும் 3 விரல்களில் ஒப்பனை குழல் அழைத்ததும், உச்சி முகர்ந்ததும் 3 விரல்களில் ஒப்பனை குழல் அழைத்ததும், எச்சில் உண்கனி சுவைத்ததும் அனைத்து இருகள் பொன்கை வலையிட்டதும், கச்ச விழுந்து மூடித்ததும் அவர் கைகளால் விழி போர்த்ததும், நச்சி இளமையின் நலம் சுவைத்ததும் நனவென்றால் அதனை மறப்பரோ, நச்சி இளமையின் நலம் சுவைத்ததும் நனவென்றால் அதை மறப்பரோ, மண்டு குளிரினில் மணலில் பரப்பில் என் மடியில் அவர் தலை புரண்டதும், மண்டு குளிரினில் மணலில் பரப்பில் என் மடியில் அவர் தலை புரண்டதும், பண்டு பாவலர் மொழித அகத்தினை பாடலுக்கு உரை கண்டதும், தண்டு மலரடி நோமென சொல்லி தடுத்தும் கால்களை பிடித்ததும், தண்டு மலரடி நோமென சொல்லி தடுத்தும் கால்களை பிடித்ததும், உண்டு மகிழ்ந்ததும் ஊட்டி உவந்ததும் உணர்வரே எனில் மறப்பரோ, உண்டு மகிழ்ந்ததும் ஊட்டி உவந்ததும் உணர்வரே எனில் மறப்பரோ, விரிந்த மாமரத்து வேர்தடுத்து என்னை வீழ்ந்ததும் உளம் துணுக்குற்று, விரிந்த மாமரம் வேர்தடுத்து என்னை வீழ்ந்ததும் உளம் துணுக்குற, பறிந்து எடுத்து என இருக அணைத்து பார்த்த வேரை அகழ்ந்ததும், பிரிந்திடில் உயிர் பிழைத்தல் இலையென பேசி இல்வரை வந்ததும், பிரிந்தெடில் உயிர் பிழைத்தல் இலையென பேசி இல்வரை வந்ததும், புரிந்த நாடக குறும்பு காட்சிகள் பொய்க்குமோ என மறப்பரோ, புரிந்த நாடகம் குறும்பு காட்சிகள் பொய்க்குமோ என மறப்பரோ, காட்டு வழி நடந்தென்னை கண்டதும் கைகள் நீட்டி அணைத்ததும்,
வாட்டு வாடையில் இருளில் அமர்ந்தவர் வன்சொல் பற்பல உரைத்ததும் கோட்டு மலரினை குழையில் வைத்ததும் கூம்பு மலரிதழ் சுமைத்ததும் நீட்டு கையடித்து உண்மை செய்ததும் நினைப்பரே எனில் மறப்பரோ. நீட்டு கையடித்து உண்மை செய்ததும் நினைப்பரே எனில் மறப்பரோ. ஐயா நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. மிக அருமையானது. நம்முடைய வாழ்வியலுக்கு தேவையான நடப்பியல் தகவலோடு அருமையாக சொன்னீங்க. நன்றி ஐயா, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. நம்முடைய செந்தில்வேலன் ஐயா இப்போ பாடல் அப்படிதானம்மா? செந்தில்வேலன் ஐயா நிறைவா பாடுறாங்க ஐயா. வெள்ளங்கொப்ப ஐயா இருக்காங்களம்மா? இல்லங்க ஐயா, இல்ல. நம்ம நிகழ்ச்சி குரலும் பொருளும் போயிடலாம். குரலும் பொருளும். நன்றி ஐயா, நன்றி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில வந்து குரலும் பொருளும் வி துர்காஸ்ரீ 10ஆம் வகுப்பு மாணவி அவர்கள் வழங்குவார்கள். வி துர்காஸ்ரீ அவர்களை வருக. குரலும் பொருளும் தருக. உழைக்க தொடங்கிவிட்ட இந்த பெண்களின் நூற்றாண்டில் வாழ்கிறோம் என்ற பெருமையுடன் உலகிற்கே ஒளி வீசும் குஞ்சின் மேலிட்ட விளக்காம் என் தமிழ் தாயை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி என் குரலை துவங்குகிறேன். 12ஆம் அதிகாரம் நடுவு நிலைமை. குரல் எண் 1. தகுதியென ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பொழுக பெறின். குரலின் பொருள்: ஆண் வேண்டியவர் வேண்டாதவர் என எவ்வித பாகுபாடின்றி அனைவரிடமும் நடுவு நிலைமையோடு இருந்தால் அஃதே எல்லா நன்மைகளும் தரும். ஆம், நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் தீங்கு செய்தவர் செய்யாதவர் என அனைவரிடமும் நடுவு நிலைமையோடு இருந்தால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதனால் அனைவரிடமும் நடுவு நிலைமையோடு இருங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி துர்காஸ்ரீ அம்மா, நன்றி. மிக சிறப்பாக குரலும் பொருளும் மழலை குரலிலே வழங்கினீர்கள். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்து நம்முடைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகம் செய்தல். சிறப்பு விருந்தினர் அறிமுகம் இன்னைக்கு யாருங்கம்மா? ஐயா திருவை பாபு ஐயா அறிமுகப்படுத்த. வணக்கம். நம்முடைய கவிஞர் திருவை பாபு ஐயா அவர்கள். ஐயா வருகையா. ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயா வந்தாங்களா? சிறப்பு விருந்தினர் எப்படி தொடங்கலாமா? தொடங்கலாம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, கலந்துரையாடல் தன்னுடைய பணியினை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்ற இந்த பணியினை நான் பாராட்டி முதலிலே மகிழ்கிறேன். எந்த ஒரு நிகழ்ச்சியை கலந்துரையாடல் தொடங்கினாலும் எப்படி தமிழினுடைய தொன்மை என்பது, தமிழினுடைய இயல்பு என்பது இசை கலந்தது. ஆக தமிழிசையை நாம் பிரித்து விட முடியாது, தமிழும் இசையும் நாம் பிரித்து விட முடியாது என்பதற்கேற்ப தொடக்கத்திலே அவர்கள் இசையோடு பாடி பிறகு சீரார்கள் தங்களுடைய குரலுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு நிகழ்வும், அதே போல ஈகவரசன் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய பாடலை தொடர்ந்து அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொலி நிகழ்ச்சியின் மூலமாக அனைவரையும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த காணொலி நிகழ்ச்சியினுடைய அந்த 3 நிர்வாகிகளுக்கும், அதே போல இந்த நிகழ்வை நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் தமிழீழன் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவரை பற்றி அறிமுகம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நான் அவரை அறிமுகம் செய்ய விளைகின்றேன். ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலேயும் சரி, பல்வேறு நிகழ்விலேயும் வந்து இங்கே கவிதை படித்திருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அவர் ஒரு சிறந்த ஒரு இலக்கியவாதி. 2017 ஏரிக்கரை இலக்கிய வட்டம் என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி
கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அமைப்பை தொடங்கி கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம், பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுல என்ன ஒரு சிறப்பு என்றால், இதுவரை யாரும் மேடை ஏறாத ஒரு புதுமுகங்களுக்கு அவர் அதிகமாக ஒரு வாய்ப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பாளர், நல்ல ஒரு இலக்கியவாதி. அதனால இந்த ஏரிக்கரை பூங்காற்று அது போகும் வழி செல்லாமல் ஏரிக்கரையிலே அதை பிடித்துவிட்டு ஒரு இலக்கிய அமைப்பை தொடங்கிய ஒரு நல்ல நண்பர் அவர். அதன் மூலமாக அந்த பகுதியிலே இருக்கக்கூடியவர்களும் மற்ற பல்வேறு இலக்கிய அமைப்புகளும் அதிலே பங்கு கொண்டு எல்லோரும் அங்கே கவிதை படிக்கிறார்கள். நல்ல ஒரு இலக்கிய வளர்த்து எல்லாருடைய மனதிலையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் என்றால் மிகையாகாது. அவருக்கு பாரதி மேல் அவருக்கு சிறந்த பற்று உண்டு. பாரதி என்றால் அவருக்கு உயிர் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். ஆகவே பாரதி மேல் அவருக்கின்ற பற்றும், பாரதியுடைய அன்பர்கள் மேல் அவர்களை தெரிந்து கொள்வதும், பாரதிக்கு முன்னோடியாக ஒரு ஆங்கில கவிஞராக இருக்கக்கூடிய ஷெல்லி பாரதி கூட தன்னுடைய பெயரை ஷெல்லிதாசன் என்று கூட அவர் சொல்லுவார். ஆகவே இந்த ஷெல்லிதாசனையும் பாரதியும் ஒப்பிட்டு பேசக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு இலக்கியவாதி பைரன், கீட்ஸ் போன்ற ஆங்கில இலக்கிய கவிஞர்களையும், அதே போல இந்த உலகத்து நாடகம் என்று சொன்னால் ஷேக்ஸ்பியரை நம்மால் மறக்க முடியாது. அந்த ஷேக்ஸ்பியருடைய அந்த அத்தனை நாடகங்களிலே ஆடங்கால் பட்டு சில நாடகங்களை ஓரங்க நாடகமாக அவர் நடித்திருக்கிறார் என்பது, ஒரு நாடக நடிகராகவும் அப்பொழுது அவர் திகழ்ந்திருக்கிறார் என்பதிலே நமக்கு ஒரு பெருமிதம் உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலையும் அவர் பெற்றிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்த்தாய் மனோன்மணியம் சுந்தரனார் பற்றி மிக அருமையாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வல்லார். கருத்தரங்கம், அந்த கலந்துரையாடல் அவரை பின்னாடி கூட அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம். மனோன்மணியம் சுந்தரனாரை பற்றி பொதுவாக யாரும் அவ்வளவாக பேசுவது கிடையாது. மற்றவர்களை பேசுவதை விட மனோன்மணியம் சுந்தரனாரை நாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 5 ஆண்டு காலமாக யாரும் அதை தனிப்பட்ட உரையாக பேசுவார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அதிலே அவர் ஆழங்கால் பட்டிருக்கிறார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர் எழுதிய மலரும் மாலை என்கின்ற தொகுப்பு, அதுல நிறைய கவிதைகள் வரும். அதிலேயும் அவருக்கு சிறந்த ஈடுபாடு உண்டு. அவர் நம்ம ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கவிதை அத்தனையுமே இசைப்பாடலாக பாடக்கூடிய ஒரு வல்லமை மிக்கவர். அது மட்டும் இல்ல, ஒரு சிறந்த ஆசிரியராக 34 ஆண்டுகள் அவர் ஆசிரியர் பணியிலே இருந்து கொண்டு ஓய்வு பெறுகின்ற பொழுது தலைமை ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். இதைவிட சிறப்பு என்னவென்றால், அவரிடம் பயின்ற மாணவர்கள் இயற்பியல் துறையிலே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு மாணவன் கூட இயற்பியலே தோல்வியுற்றது கிடையாது. இதை கருத்திலே கொண்டு அவருக்கு சிறந்த ஒரு பாராட்டும் அவர்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்திலே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தன்னுடைய வேலையிலும் கூட அவர் சரியாக இருந்திருக்கிறார், இலக்கியத்திலேயும் சரியாக இருக்கிறார் என்பதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அவர் பெற்றிருக்கின்ற விருது என்பது பார்த்தோம் என்றால், அவருக்கு முதலாக பாரதிதாசன் கவிதை அமைப்பு அவருக்கு பாரதி காவலர் என்கின்ற விருதை நாங்கள் கொடுத்தோம். எங்கள் அமைப்பிலே அவர் அவை முன்னவராக இருக்கிறார். கவிச்சுடர், ஆன்மீக சுடர் விருது எல்லாம் புதுக்கோட்டை இலக்கிய அமைப்பு அவருக்கு அந்த விருது கொடுத்து அவருக்கு கௌரவப்படுத்தி இருக்கிறது. தூரிகை வேந்தன் என்கின்ற விருதை நம்ம பட்ராச பாரதி ஐயா அவர்கள் நடத்துகின்ற அந்த கவிதை சிறகுகள் மூலமாக அவர் பெற்றிருக்கின்றார். அதே போல இலக்கிய செம்மல், இலக்கிய சிற்பி என்று பல்வேறு விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார். அவருடைய தொடர் பயணம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இலக்கியத்துக்காக ஒரு தன்னை முழுவதுமாக இப்பொழுது அர்ப்பணித்திருக்கிறார். இந்த ஏரிக்கரை இலக்கிய வட்டம் தொடங்கிய பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட அதை தொடங்கி ஒரு பல்வேறு ஒரு ஆளுமைகளை அழைத்து அவர் பேச வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கலந்துரையாடல் அவரை அழைத்து அவருக்கு ஒரு சிறப்புரை கொடுத்தது என்பது கலந்துரையாடலுடைய அந்த நிர்வாகிகளுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற இலக்கியவாதிகளை எல்லாம் அறிமுகம் செய்து இது 237வது நிகழ்வு என்று நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த காணொளி காட்சியின் மூலமாக நம்மளுடைய திறமையும் நம்மை அறிமுகப்படுத்தணும் உலகளாவிய போய் சென்றிருக்கிறது என்று சொன்னால், அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்பது தமிழீழன் அவருடைய குடும்பத்திற்கு தனிப்பட்ட முறையிலே நான் நன்றியை சொல்லுகிறேன். ஒவ்வொரு முறையும் 100, 150, 200 என்று வருகின்ற அந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற அந்த நிகழ்ச்சியாளர்கள் எல்லாம்
ஒரு நல்ல ஒரு அவர்கள் வந்து ஒரு நல்ல பண்பையும் தலைமை பண்பையும் ஆளுமையும் இதன் மூலமாக அவர்கள் நிறைய பெற்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காணொலி நிகழ்ச்சிகளே, கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளே கலந்து கொள்வதிலே பெருமிதம் அடைகிறேன். இன்றைக்கு கரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றுகின்ற இந்த உரை என்பது ஒரு 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 வித்தியாசமான உரை, ஒரு விஞ்ஞானத்தை பற்றிய ஒரு உரை என்று நான் நினைக்கிறேன். அவர் வந்து விண்மீன்களை பற்றி அவர் ஏதோ பேச போகிறார் என்று போட்டிருந்தது. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நாம் கேட்கக்கூடிய ஒரு தலைப்பு அது. இந்த ஸ்டார்ஸ் மூவிங் சொல்லிட்டு இந்த சசிவி ராமனுடைய அண்ணன் பையன் நினைக்கிறேன், அவர் தான் சந்திரசேகர், அமெரிக்காவில அவருக்கு கூட நோபல் பிரைஸ் கொடுத்தார்கள். அதை நான் வந்து படித்திருக்கிறேன். ஒருவேளை அது சம்பந்தப்பட்டதாக இருக்கும். திருவைபாபு ஐயா மன்னிக்கணும், அறிமுக உரை வந்து 1.5 நிமிடம் அறிமுக உரை. மன்னிக்கணும், அவரை பத்தி சொல்லிட்டீங்க, தலைப்புக்குள்ள போக வேண்டாம், கலந்துரையாடலுக்கு 4:50 ஆயிடுச்சு. அது போன்ற இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். நன்றி. என்னுடைய உரையை சொல்லி முடியும். நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. திருவைபாபு ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுடைய நேரம் இப்போ அடுத்த 35 நிமிடங்கள் களம் உங்கள் கையில் படைக்கப்படுகிறது. ஐயா வாங்க ஐயா, சிறப்பு விருந்தினர் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஆழிப்பேரலை போல் ஊழித்தாண்டவம் ஆடி கவிஞர்களையும் உரை வீச்சாளர்களையும் முடக்கி போட்ட கொரோனா காலத்தில் கூடுவோம் ஒன்றாய், கலந்துரையாடுவோம் நன்றாய் தினமும் என கலந்துரையாடல் கூட்டம் நடத்தி காணொளி வாயிலாக கலந்துரையாட வைக்கும் தமிழ் இயலன் ஐயா அவர்கள், வெற்றி நிலவன் ஐயா அவர்கள், ஷாலினி ஜெரால்ட் அம்மா அவர்கள், பாலமுருகன் ஐயா அவர்கள் ஆகிய இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி காணொலி நிகழ்ச்சிக்கு அமைப்பாளர்களாக இருக்கும் இவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் 70 பேருக்கு மேல் கலந்து கொள்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஆளுமை மிகுந்த ஞானசேகரன் ஐயா அவர்கள், திருவை பாபு ஐயா அவர்கள், மன்னன் அவர்கள், மேலும் அவ்வை அம்மா அவர்கள், வேண்மாள் அம்மா அவர்கள், இன்னும் என்னுடைய கெழுதகு நண்பராகிய குடியாத்தம் குமணன் தீர்த்தாரப்பன், இன்று மற்றும் ஐயா கவிநய செல்வர், கம்பன் கவிநய செல்வர் ஐயா அவர்கள், இன்னும் பலர் அதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதை போன்ற ஒரு நிகழ்ச்சியிலே நானும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லிசையில் வழங்கிய ஐயா தென்மொழி பண்ணன் ஈகவர்சன் அவர்களுக்கும் மற்றும் செந்தில்குமார், செந்தில்வேலன், செல்லாங்குப்பம் சுப்பிரமணியன், ஈஸ்வரன் ஆகியோருக்கும், இன்று ஒரு செய்தி வழங்க இருக்கும் அமலா ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய, மற்றும் நன்னனே ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க அத்துணை பெருமக்களுக்கும் இந்த எளியனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொருளை பற்றி அண்டமும் விண்மீன்களின் தோற்றமும் மறைவும் என்ற ஒரு தலைப்பு. இது கொஞ்சம் வித்தியாசமா, அந்த இலக்கிய அமைப்புகளிலே இது ஒரு வித்தியாசமான தலைப்பு. எனக்கு ஒரு பயம், இது எந்த அளவுக்கு மக்களை போய் சேரும். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, இருப்பவர்கள் அனைவருமே அறிவில் சிறந்தவர்கள், படித்தவர்கள், கற்றவர்கள், நல்லறிஞர்கள். எனவேதான் துணிச்சலாக இந்த தலைப்பை எடுத்துக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இருக்கிறதே, நான் இன்றைக்கு பேசப் போகிறது இருக்கிறதே, கம்பர் சொல்வது போல இது அண்டம் என்பது ஒரு பசிபிக் மகா சமுத்திரத்தை போல் ஆழமானது, ஐம்பெரும் கடல்களையும் போல பறந்து உள்ளது. இதிலே இருந்து ஒரு சிறு கோப்பையிலே தண்ணீரை எடுத்து வைத்துக் கொண்டு, இதுதான் கடல் தண்ணீரை எடுத்து வைத்துக் கொண்டு இதுதான் அண்டம் என்று நான் சொல்ல போகிறேன். இது எந்த அளவிற்கு அது வெற்றி பெறும் என்பதும் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கிறது. ஆகவே என்னுடைய பேச்சிலே நிறைகள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளவும், குறைகள் இருந்தால் இந்த எளியவனை மன்னிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு என் உரைக்குள் புகுந்து செல்கிறேன்.
என்னுடைய வாழ்க்கையிலே என்னை மிகவும் கவர்ந்த பொருள்கள் என்று சொன்னால் கடற்கரை, ஓடும் நதி, அதுவும் ஹரித்வார் என்ற ஊரிலே 1 கிலோமீட்டர் அகலத்திற்கு பறந்து விரிந்து பாய்ந்து செல்லுகின்ற அந்த கங்கை நதியை பார்த்தவுடன் அப்படியே ஆச்சரியப்பட்டு விட்டேன். ஏன்னா நம்ம ஊர்ல காவிரி, வைகை போகிறது, இருந்தாலும் அவ்வளவு வேகமும் அவ்வளவு வீச்சும் அவைகளிலே இருப்பதில்லை. அந்த மாதிரி ஓடும் நதியை பார்க்கும் போதும் கடற்கரையை பார்க்கும் போதும் இவைகளுக்கெல்லாம் மேலாக வானத்தை பார்க்கும் போதும் எனக்கு வியப்பளிக்கும் செயல்களாக தோன்றும். எனவே இந்த நீல வானம் என்னை மிக மிக கவர்ந்தது என்று சொன்னால் இதற்கு என் அன்னையாரும் ஒரு காரணம். அன்னையார் அவ்வளவு நிறைய ஒன்றும் படித்ததில்லை, என் தாய் அவ்வளவு அதிகம் ஒன்றும் படித்ததில்லை. ஆனால் என்னுடைய 5 வயது 10 வயது அந்த அக்குள்ளாக இருக்கும் பொழுது தினமும் எங்கள் வீட்டு முற்றத்திலே வெளியிலே உட்கார்ந்து கொண்டு நாங்கள் எல்லாம், அப்பொழுதெல்லாம் இந்த டிவி எல்லாம் கிடையாது, தொலைக்காட்சி வானொலி பெட்டியே 1-2 வீடுகள்ல தான் இருந்தது, 50களிலே எல்லாம் 50, 49, 50, 58. அப்பொழுது எனக்கு 5 வயது. அப்பொழுது என் தாய் அங்கே உட்கார்ந்து கொண்டு முன்னிரவு நேரத்துல 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க இயற்கையாக சொல்ற அறிவுதானே தவிர அவர்கள் தானாகவே ஆங்கிலம், தமிழ், மலையாளம் ஆகியவைகளெல்லாம் கற்றுக்கொண்டவர்கள். பள்ளிக்கூடத்துக்கு சென்றது 5வது வகுப்புல. 10 வயதிலே 11 வயதிலே திருமணம். எங்க அப்பாவுக்கு அப்ப 20 வயசு. அவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட 70 வருடம் ஆதர்ச தம்பதிகளாக இருந்தார்கள். 93 வயதிலே எங்க அப்பா இறந்து போனார். அப்பொழுது என் தாய்க்கு 85 வயது. அப்புறம் ஒரு 5 வயது இருந்து 90 வயதிலே எங்க அம்மா இறந்து போனார்கள். ஆனால் அவர்கள் இருவரை போல ஒரு பெரிய ரொம்ப நிறைய வருமானம் எல்லாம் இருக்கு என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு உண்மையான ஆதர்ச தம்பதிகளாக வாழ்ந்தவர்கள். அந்த அன்னையார் எனக்கு என்ன செய்வார்கள், முற்றத்திலே உட்கார்ந்து கொண்டு வானத்தை காட்டி நிலவுக்கு பக்கத்திலே இதுதான் சப்தரிஷி மண்டலம், அதுல 7 நட்சத்திரங்கள் தெரிகிறது பார் அப்படின்னு. அதன் பிறகு வியாழன் அது இருக்கிறது பார், அது கோள். அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கண் சிமிட்டும், ஆனால் வியாழன் என்ற கோள் கண் சிமிட்டாது பார்த்தாயா, மிகவும் தெளிவாக தெரியும் என்பார்கள். அதே போல தூரத்திலே ஒரு நட்சத்திரத்தை காட்டி அதுதான் துருவ நட்சத்திரம் என்பார்கள், வடக்கு திசையிலே பார் என்பார்கள். இப்படி என் தாய் ஊட்டிவிட்ட அந்த தாகம் என்னுடைய மனதிலே வானத்தின் மீது ஒரு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தி விட்டது. உண்மையிலேயே பெரிய ஆர்வத்தை. ஆக இந்த வானத்திற்கு அப்பால் என்ன இருக்கும்? பழைய அந்த காலத்திலே நாம் படித்திருக்கலாம், தேவர்களும் கிண்ணறர்களும் கிம்புருடர்களும் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள் என்று. அப்ப இந்த வானத்துக்கு மேல ஒரு உலகம் இருக்கிறதா, அல்லது அதிலே மனிதர்களும் மற்றவர்களும் இருக்கிறார்களா என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் என்னுடைய உள்ளத்திலே அன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த வானவியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் என்னுடைய மனதிலே. அதற்கேற்றாற் போல பட்டப்படிப்பிலே நான் இயற்பியலை பாடமாக எடுத்துக்கொண்ட பொழுது அந்த காலத்தில் அன்றைய பாடப்புத்தகத்திலே அதில் ஒரு பகுதியாக வான் இயற்பியல், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் என்று சொல்லுவார்கள், அதுவும் ஒரு பாடமாக அமைந்தது. என்னுடைய வானிலை பற்றிய தேடலை, வானத்தை பற்றிய தேடலை, அது ஒரு தேடல் அதிகமாயிற்று. அதற்கு ஒரு விடையும், ஓரளவுக்கு விடையையும் கொடுத்தது என்று சொல்லலாம். அதிலும் குறிப்பாக நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்திலே இங்கே பேசும்போது சொன்னேன், வானம் ஏன் நீல நிறமாக இருக்கிறது என்ற கேள்வியை ஐயா சர் சி.வி. ராமன் அதற்கு ஒரு விடையை தரும் பொழுது, அது ஒரு உருவழி தோற்றமே என்று ஒளி ஸ்பிளிட்டிங் ஆஃப் லைட், ஒளி சிதறல் என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக மட்டுமே அந்த வானம் அந்த சூரியனிடமிருந்து வருகின்ற கதிர்களில் நீல நிறத்தை அதிகமாக சிதறளித்து வானத்தை காட்டுகிறது, நீல நிறமாக காட்டுகிறது. அதை போலவேதான் கடலின் நிறமும் நீல நிறமாக இருப்பது காரணம் இந்த ஒளிச்சிதறல் என்ற நிகழ்ச்சியை தவிர அதில் தானாகவே அங்கு எதுவும் இல்லை. ஆகவே வானம் என்பது ஒரு
உருவழி தோற்றம் மட்டுமே என்ற உண்மையை நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு மேலே எல்லாம் எதுவும் கிடையாது. வானம் என்பது போக 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 போய்கொண்டே இருக்குமே தவிர அதற்கு எல்லை எல்லாம் கிடையாது. வானமே எல்லை என்கிறார்களே, வானத்திற்கு ஒரு எல்லை எல்லாம் கிடையாது. ஆகவே ஆனால் அப்படி என்றால் இந்த விண்மீன்கள், துகள்கள் எல்லாம், நிலவு, சூரியன், இவைகளெல்லாம் எப்படி அங்கு இயங்குகின்றன, எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி என்னுடைய தேடலுடைய விளைவுதான் இந்த அண்டமும் அதை சார்ந்த விளைவுகள். வைரமுத்து அவர்கள் சொன்னார்களே, வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு ஒரு செய்தி தரும், அதேதான் எனக்கும். இதை பற்றி நான் நிறைய திரும்ப 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 படித்து பார்த்தேன். அதில் ஒரு சிறு துளியை எல்லோருக்கும் புரிந்துகின்ற விதத்திலே சொல்ல வேண்டும் என்று இங்கு விளைகின்றேன். இங்கே கேட்கலாம், விண்மீனை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அண்டத்தை பற்றி சொல்லுகிறானே என்று நினைக்கலாம். அண்டத்தில் தான் அனைத்து பொருள்களும் அடங்கியுள்ளன. எனவே அண்டத்தை பற்றி தெரிந்து கொண்டு விண்மீனிற்குள் செல்லலாம் என்று. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பர், அவரும் ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தான். அவர் கொஞ்சம் வேடிக்கையாகவே பேசுவார். அவர் சும்மா இருக்கும்போது முகவரியை சொல்லுங்கள் என்றார். சரி, முகவரியை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு, அப்பொழுது நான் சென்னைக்கு வந்தாயிற்று. இந்த மடிப்பாக்கத்துல வீடும் வாங்கி குடியேறி ஆயிற்று. அப்ப சொன்னேன், என்னுடைய பெயர் ஹரி கோபாலகிருஷ்ணன், 1/553. சரி, 2வது குறுக்கு தெரு. சரி என்றார். கார்த்திகேயபுரம், மடிப்பாக்கம், சென்னை 91. இதோட நான் எடுத்துக்கொண்டேன். அப்புறம் அப்படின்னாரு அவர். அப்புறம்னா தமிழ்நாடு. அதோட அவர் விடல. இன்னும் வெளிநாட்டிலிருந்து யாரா இருக்காங்க, அப்புறம் சொன்னார் இந்தியா. அப்புறம் அவரு அதுக்கப்புறம் ஆசியா கண்டம் என்று, அதுக்கப்புறம் உலகம் அல்லது பூமி என்று, அதுக்கு பிறகு சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்திலே ஒரு கோள், சூரிய மண்டலம். அப்புறம் என்ன, பால்வழித்திரள் என்று. பால்வழித்திரள்னா அதுக்கப்புறம் அண்டம், அண்டம் பேரண்டம். அதுக்கப்புறம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கடப்புறந்தாயா அப்படின்னு பொறுமை போய்விட்டது. ஏனென்றால் அண்டத்திற்கு அப்புறம் எதுவும் கிடையாது. ஆக என்று பார்க்கும்போது என்னுடைய சிறிய ஒரு கோபாலகிருஷ்ணன் என்ற ஒரு சிறிய பொருளிலே நபரிலே ஆரம்பித்து, இங்கே இருக்கின்ற மரம் செடி கொடிகளிலே ஆரம்பித்து, நம்முடைய அறிவுக்கு எட்டிய அத்துணை பொருள்களையும் அடக்கிய ஒரு நிலைதான் அண்டம் என்பது. இதுல இப்ப அண்டம் என்பதற்கு நாம் ஒரு விளக்கம் என்ன சொல்லலாம் என்று பார்க்கும்போது, திருவிளையாடல் என்ற சினிமா எல்லாரும் திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். அதுல ஏபி நாகராஜன் நக்கீரராக வருவார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சிவபெருமானாக வருவார். இவர்கள் 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய பாடலிலே ஏன் குற்றம் கண்டுபிடித்தா, எல்லாம் உனக்கு தெரியுமா என்று கேட்கும் பொழுது நக்கீரன் ஏபி நாகராஜன் கேட்பார், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்று. அதற்கு சிவபெருமானாக நடித்த நடிகர்களுக்கு சொல்லுவார், தெரிந்தது, தெரியாதது, புரிந்தது, புரியாதது, அறிந்தது, அறியாதது எல்லாம் யாம் அறிவோம். இங்க என்னுடைய விளக்கத்துல எல்லாம் என்பது வரை எடுத்துக்கொள்வோம். தெரிந்தது, தெரியாதது, புரிந்தது, புரியாதது, அறிந்தது, அறியாதது எல்லாம் சேர்ந்தது அண்டம். இதுவரை நாம் என்னெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறோமோ, இனிமேல் என்னவெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோமோ, எல்லாம் சேர்ந்த ஒரு இடம்தான், ஒரு சொல்தான் அண்டம் என்பது. அதாவது பூமி, நிலவு, கோள்கள், சூரியன், விண்மீன்கள், விண்மீன்களுக்கு இடையே உள்ள காஸ்மிக் துகள்கள், அவற்றின் இயக்கங்கள், அவற்றை சூழ்ந்து காணப்படுகின்ற வெட்டவெளி, கண்ணுக்கு தெரியாத விண்மீன்கள் அடங்கிய கூட்டம். விண்மீன் ஒரு சின்ன சந்தேகம், யாருக்கேன விண்மீன் விண்மீன் என்று சொல்லுகிறேன் நினைக்கிறீர்கள். நட்சத்திரம் என்று சொன்னால் தெரியும், உடுக்கள் என்று சொன்னால் தெரியும்,
இந்த உடுக்கள் என்ற பெயரிலையும் நட்சத்திரம் என்ற பெயரிலையும் விண்மீன் என்ற பெயரிலையும் அடங்குவது ஒன்றேதான். அந்த விண்மீன்கள் கூட்டம் ஒன்றாக சேர்ந்திருக்கும் பொழுது அதற்கு விண்மீன் திரள்கள் என்று பெயர். இதுவரை கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்ற அத்தனையும் சேர்ந்துதான் அண்டம் எனப்படும். எனவே இந்த அண்டத்தை தெரிந்து கொண்டால் தான் விண்மீனை பற்றி நம்மால் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மிக சிறந்த தொலைநோக்கியின் மூலமாக பார்க்கும் பொழுது இதுவரை 100 விண்மீன் விண்மீன் திரள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னார். இந்த விண்மீன் திரள்களை எல்லாம் பற்றி பார்க்க வேண்டுமானால், வாய்ப்பு இருக்குமானால், வாணியம்பாடிக்கு அருகிலே இருக்கின்ற ஜவ்வாது மலையிலே காவலூர் என்ற இடத்திலே ஓர் வானியல் ஆராய்ச்சி கூடம் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற தொலைநோக்கி ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி. அதன் மூலமாக அங்கு நாம் அனுமதி பெற்று அங்கு சென்று பார்த்தால் அதன் மூலமாக வானத்தை பார்க்கும் பொழுது வண்ண ஜானங்களை, அப்படியே இந்த பட்டாசு வெடிக்கும் போது மேலே சென்று வெடித்து பல வண்ணங்களை சிதறி போகுமே, அதை போன்ற ஒரு தோற்றத்தை நாம் விண்ணிலே பார்க்க முடியும். ஆகவே இந்த விண்மீன் திரள்கள் என்பவை எல்லாம் அண்டத்திலே இருந்து உருவானவை. நாம் காணுகின்ற நாம் வசிக்கின்ற இந்த சூரிய குடும்பத்திலே உள்ள விண்மீன், சூரியனும் ஒரு நட்சத்திரம், விண்மீன். இந்த விண்மீன் சூரியனை போல கிட்டத்தட்ட 4 மில்லியன்கள். 1 மில்லியன் என்றால் 10 லட்சம். இந்த பாடம் ஒரு ரொம்ப பணக்கார பாடம். இத நீரவ் மொழியும் விஜய் மல்லையாவும் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஏன்னா இதுல 1, 2, 3 கிடையாது, மில்லியன், பில்லியன், 1000 கோடி இப்படித்தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஆகவே 1 to 4 மில்லியன் அளவிலே, 10 லட்சம் அளவில், 40 லட்சம் அளவிலே அங்கு விண்மீன்கள் இந்த ஒரு விண்மீன் திரளில் மட்டும் காணப்படுகிறது. அதற்கு பால்வழி திரள் என்று பெயர். மில்கி வே கேலக்சி என்பார்கள். கேலக்சி என்ற சொல் மில்கி வே கேலக்சி அல்லது பால்வழி திரள் என்று சொல்வார். இப்பொழுது கூட நாம் நம்முடைய மொட்டை மாடியிலே எங்கேயாவது நின்று கொண்டு அந்த வானத்தை உற்று நோக்கி போனால் ஒரு வெண்படலமாக, பனிப்படலம் போன்று வெள்ளையாக தெரியும். அது பால்வழி திரளுடைய ஒரு தோற்றம். அதிலே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன, விண்மீன்கள் இருக்கின்றன. ஆனால் வெகு வெகு தொலைவிலே இருக்கின்றதால் அதிலே இருந்து வழிகின்ற ஒளியெல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு வெண்பனி கூட்டமாக தெரிகிறது. இதைத்தான் நம்முடைய ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்களும் பால் வீதி என்று குறிப்பிட்டார். அதுதான் பால்வழி திரள் என்று சொல்கிறோம். இந்த பால்வழி திரளுடைய விட்டம் கொஞ்சம், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல சில வார்த்தைகள்லாம் மிக மிக அதிகமான எண்ணிக்கையை கொண்டதாக இருக்கும். 13.73 பில்லியன்கள் என்று சொல்வார்கள். 10 லட்சத்தை 10 லட்சத்தால பெருக்கினா என்ன வருமோ அதுதான் 1 பில்லியன். அதனுடைய விட்டம் 92 பில்லியன் ஒளி ஆண்டுகள் என்று சொல்லுவார். அதாவது மிகச்சிறந்த குறுகிய அளவை எல்லாம் அளப்பதற்கு மீட்டர், கிலோமீட்டர் என்பதை பயன்படுத்துவது போல மிக அதிகமான இந்த சூரியனிடமிருந்து உள்ள ஒளியெல்லாம் பயன்படுத்தும் பொழுது ஒளியாண்டு என்று சொல்லுகிறோம். ஒளியாண்டு என்றால் ஒளிக்கதிர் ஒரு வினாடி, ஒரு மணி, ஒரு நாளில், ஒரு ஆண்டில் கடக்கின்ற தொலைவு என்று அர்த்தம். ஒரு ஒளியானது ஒரு வினாடியில் 3 லட்சம் கிலோமீட்டர் பயன்படுத்தும். இதை 60ஆல பெருக்கி, இன்னும் ஒரு 60ஆல பெருக்கி, 24ஆல பெருக்கி, 365ஆல பெருக்கினா என்ன வருமோ அதுதான் ஒரு ஒளியாண்டு என்பது. இந்த மாதிரி 92 பில்லியன் ஒளியாண்டுகள் உள்ளது. இவைகளுக்கெல்லாம் பேரு நோக்குறு அண்டம். இதெல்லாம் தான் இந்த 100 விண்மீன் திரள்கள் வரைதான் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். இது எந்த அளவுக்கு உங்களை சேர்ந்திருக்கு எனக்கு பயமா இருக்குது. இது தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 100 பில்லியன் இந்த விண்மீன் திரள், பால்வழி திரளில் மட்டும் இவ்வளவு நட்சத்திரங்கள், விண்மீன்கள் இருக்கின்றன. இந்த பால்வழி திரள் தவிர 100 விண்மீன் திரள்கள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு அடுத்த விண்மீன் திரள்
அடுத்து ஒரு விண்மீன் திரள் காணப்படுகிறது, அதற்கு ஒரு விண்மீன் திரள் இப்படி பல விண்மீன் திரள்கள் காணப்படுகின்றன. இந்த கண்டுபிடிக்கப்பட்டவைகள் எல்லாம் வெறும் 10 விழுக்காடுகள் தான். இன்னும் 90 விழுக்காடுக்கு மேல் நாம் கண்டுபிடிக்கவில்லை என்றால் அண்டம் என்பது எவ்வளவு பெரியது என்பதை நாம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். நாம் கண்டுபிடித்திருப்பது சிறிதுதான், கடுகளவு. இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது ஏராளமாக உள்ளது. இந்த கண்டுபிடிப்பு கூட உலகிலேயே மிகச்சிறந்த தொலைநோக்கியின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த அண்டத்தினுடைய தோற்றம் இப்ப இப்படி சொல்லுகிறோமே, இந்த அண்டம் முதலிலே எப்படி இருந்தது என்று பார்த்தால், இது முதலில் இதுக்கு 3 கொள்கைகளை சொல்லலாம். துடிப்பு கொள்கை, அதாவது இதயம் எப்படி துடிக்கும் போது சுருங்கி விரிகிறதோ அதே மாதிரி இந்த அண்டத்திலே உள்ள பொருள்கள் எல்லாம் திடீரென்று ஒன்றாக இணைந்து பிறகு மீண்டும் விரிந்து மீண்டும் குறுங்கி என்ற அளவிலே வந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு கொள்கை சொல்லப்பட்டது. ஆனால் அந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இரண்டாவதாக நிலையியல் கொள்கை என்ற ஒன்று. இதன்படி இன்றைக்கு எப்படி எப்படி இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, வானத்துல என்னெல்லாம் எங்க இருக்குதோ அதே மாதிரிதான் ஆரம்பத்தில் இருந்தே இருந்தது என்று சொல்லப்பட்டது. அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கொள்கை எது என்று சொன்னார், இந்த அண்டத்தின் தோற்றத்தை பற்றி பெருவெடிப்பு கொள்கை என்ற ஒன்றுதான். அதாவது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 12 முதல் 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வானத்திலே காணப்படுகின்ற அத்துளை பொருள்களும் காணப்படாத பொருள்களும் எல்லாம் சேர்ந்து மிக மிக அடர்த்தியான ஒரு சிறிய அளவிலான ஒரு தீப்பிழம்பாக இருந்திருக்கிறது. இதில் எல்லா பொருள்களும் இருந்தன. அந்த தீப்பிழம்பு அப்ப எவ்வளவு இன்றைக்கு இருக்கின்ற பொருள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது என்று சொன்னால், அந்த தீப்பிழம்பு எவ்வளவு சேர்ந்து ஒரு 10-15 மில்லிமீட்டர் தொலைவில் தான் அதனுடைய நீளமே இருந்ததாம். அப்ப அது எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்க வேண்டும், அப்படி அதிலே எவ்வளவு வெப்பம் இருந்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் ஊகித்துக் கொள்ளலாம். இந்த அளவிலே இருந்த அந்த ஒளிப்பிழம்பானது சுமார் 12 முதல் 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாக கோடி என்று வைத்துக் கொள்ள, கோடியை கோடியால் பெருக்கி இன்னொரு கோடியால் பெருக்கினால் எவ்வளவு வருமோ அவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தீப்பிழம்பு ஒளிப்பிழம்பு தானாகவே விரிவடைய தொடங்கி வெடித்து சிதறியது. இட் இஸ் a catastrophic explosion. தானாகவே திடீரென்று ஒரு பெருவெடிப்பு நிகழ்ந்தது. அந்த விரிப்பின் பொழுது ஒவ்வொரு வினாடியும் மிக ஒரு மில்லிமீட்டர் அளவிலே இருந்த இந்த அண்டமானது ஒவ்வொரு வினாடியும் பல மடங்கு விரிவாக்கம் பெற்றது என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்படி விரிவடைந்து அங்கே பல துண்டுகளாக சிதறிப்போன இந்த விரிவடைந்து கொண்டே சிதறிப்போன பொழுது ஆங்காங்கே பல விண்மீன் திரள்களும் அந்த விண்மீன் கூட்டங்களும் ஏற்பட்டன, கேலக்சிகள் உருவாகின. இந்த உருவாக்கத்தின் காரணமாகத்தான் அண்டம் என்பது உருவானது என்று ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அண்டத்தினுடைய விரிவாக்கம் என்பது இன்னும் நிலை பெறவில்லை, இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய சூரியன் முதலாக நட்சத்திரங்கள் விண்மீன்கள் முதலாக அத்தனையும் மேலும் 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 பின்னோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. சூரியனும் இயங்குகிறது, சூரியனும் சுழல்கிறது, தன்னைத்தானேயும் சுழல்கிறது. விண்மீன் திரளையும் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு சுழலுகிறது. பூமி மட்டுமல்ல, நிலவு பூமியை சுற்றுகிறது, பூமி சூரியனை சுற்றுகிறது, சூரியன் விண்மீன் திரளை சுற்றுகிறது. ஒரு விண்மீன் திரள் இன்னொன்று விண்மீன் திரளுடன் சேர்ந்து கொண்டு
தட்டாமாலை ஆடுவது போல, சிறுமிகள் தட்டாமாலை ஆடுவர்களாக ஒரு மையப்பகுதியை வைத்துக் கொண்டு 2 விண்மீன்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றன, விண்மீன் திரள்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றன. எனவே அதே மாதிரி அண்டமும் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. இது இன்றைக்கு, நேற்றைக்கு, நாளைக்கு என்று முடிவடைகின்ற சமாச்சாரம் அல்ல, அது விரிவடைந்து கொண்டே போகும். நாம் இப்பொழுது நோக்குறு மட்டத்தை மட்டுமே பார்க்கிறோம். இந்த ஏற்கனவே சொன்னேன், பால்வழி திரளிலே 10⁻11, 10க்கு பின்னால 11 சைபர் போட்டா எத்தனை எண்ணிக்கையோ எண்ணுவீர்களோ அத்தனை விண்மீன்கள் காணப்படுகின்றன என்று சொல்கிறோம். நம்முடைய பால்வழி திரள் என்ற விண்மீனுக்கு ஏற்கனவே சொன்னேன், பால்வழி திரளை ஒரு பனிமூட்டமாக இன்றைக்கு முடியாது, இன்றைக்கு மழை மூட்டம் இருக்கிறது. தெளிவான இரவு காலங்களிலே பார்த்தால் அந்த பால்வழி திரளை நம்மால் பார்க்க முடியும். அது ஒரு பனிமூட்டமாக காணப்படும். அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு அருகிலே உள்ள ஒரு விண்மீன் திரள் ஆண்ட்ரோமேடா என்ற ஒரு விண்மீன் திரள். இப்பொழுது விண்மீன் திரள்களிலே காணப்படுகின்ற விண்மீன்கள் எல்லாம், இப்ப அடுத்தது வருவோம். இதுவரை நான் அண்டத்தை பற்றி சொன்னேன். அண்டத்திலே இருப்பவை முக்கியமாக விண்மீன் திரள். ஒவ்வொரு விண்மீன் திரளிலும் பல கோடிக்கணக்கான விண்மீன்கள் உள்ளன. அந்த விண்மீன்களில் பல சூரியனை விட 8 மடங்கு, 10 மடங்கு, 40 மடங்கு பெரியவை, இன்னும் பல சூரியனை விட சிறியவை. இப்படி விதவிதமான வடிவங்களிலே, விதவிதமான வண்ணங்களிலே, நிறங்களிலே நாம் விண்மீன்களை வானத்திலே பார்க்க முடியும். இந்த விண்மீன் திரளிலே காணப்படுகின்ற விண்மீன்கள் எல்லாம் நிலையான ஒரு வாழ்க்கையை கொண்டவைகளா? இனி நான் விண்மீனுக்கு வருகிறேன். நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே இருக்குமா? அதுல சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார் எல்லாம் உண்டா? அதெல்லாம் இல்லை. இந்த நிலையான வாழ்க்கையை கொண்டவைகளா என்றால் இல்லை. மனிதன் எப்படி கருவாக உருவாகி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தளர்ந்து மறைந்து போகிறானோ, அதை போலவேதான் வானத்திலே காணப்படுகின்ற அத்துணை விண்மீன்களும் கருவாக உருவாகும், உருவானவை வளரும், வளர்ந்து ஒரு நிலைத்தன்மையை பெறும், பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவைகள் மறையும். இதுதான் நான் இன்றைக்கு சொல்ல போகின்ற பாடத்தினுடைய சரி, என்னுடைய ஆசிரியர் புத்தி வந்துடுச்சு, அதனால பாடத்தினுடைய சொல்ல போகின்ற கருத்தினுடைய விளக்கம். ஒரு விண்மீனின் வாழ்க்கை என்பது 3 நிலைகளை கொண்டது. ஒரு விண்மீனின் வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்னால் இன்றைக்கு காணப்படுகின்ற சூரியனிலிருந்து அத்தனை விண்மீன்களும் இந்த முறையிலே உருவானவைகள் தான். ஒரு விண்மீனின் வாழ்க்கையிலே 3 நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஒன்று, நெபுலாவிலிருந்து முகிழ்மீன் உருவாகுதல். இரண்டாவது, நிலையான விண்மீனாக மாறுதல். மூன்றாவது, தளர்தல். முதலில் உருவாதல், கருவாக உருவாதல். இரண்டாவது, நிலையான வளர்ந்து நிலையான விண்மீனாக மாறுதல். அந்த நிலையான விண்மீன் பருவமாகவே வளர்ந்து வாழ்ந்து வருதல். வாழ்ந்த பிறகு அது தளர்ந்து அப்படியே மடிந்து போதல் அல்லது மறைந்து போதல். இந்த 3 நிகழ்வுகள் தான் விண்மீன் என்ற ஒன்று, நட்சத்திரம் என்று சொல்லுகிறோமே, வானத்திலே காணப்படுகின்ற நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற விண்மீன்களுடைய வாழ்க்கை தான். இப்ப நெபுலா என்று ஒரு வார்த்தையை சொன்னேன். இதெல்லாம் கொஞ்சம் முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அண்டம் தோன்றுகின்ற நேரத்திலே ஒரு பெருவெடிப்பு நிகழ்ந்தது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்பெருவெடிப்பின் போது விண்மீன் திரள்கள் தோன்றின என்றும் கூறினேன். அந்த விண்மீன் திரள்களில் பலவிதமான வாயுக்களும் தனிமங்களும் அடங்கிய மூலக்கூறுகளும் அணுக்கருக்களும் காணப்பட்டன. அண்டம் தோன்றிய பொழுது, விண்மீன் திரள் தோன்றிய பொழுது அதிலே பலவிதமான வாயுக்களும் தனிமங்களும் அடங்கிய மூலக்கூறுகள், அணுக்கருக்கள் காணப்படுகின்றன. இந்த அணுக்கருக்களும் மூலக்கூறுகளும் விண்வெளியிலே
எங்கும் கொட்டி பறந்து விரிந்து கிடந்தன. அதற்குத்தான் நெபுலா என்று பெயர். இந்த மூலக்கூறுகள் தான், இந்த நெபுலாவிலே காணப்படுகின்ற இந்த மூலக்கூறுகள் தான் விண்மீன்களும் கோள்களும் பெருவெடிப்பின் காரணமாக தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது. நெபுலா என்பதிலே பலவிதமான பொருள்கள் இருந்தாலும் அதிலே உள்ள மிக முக்கியமான பொருள்கள் ஹைட்ரஜனும் ஹீலியம் அணுக்கருக்களுமே. அணு என்பது வேறு, அணுக்கரு என்பது வேறு. அணுவிலே உள்ள எலக்ட்ரான்களை எல்லாம் நீக்கிவிட்டால் அணுக்கரு மிஞ்சும். அந்த அணுக்கருவிக்கு அயனி என்று சொல்லுகிறோம். எலக்ட்ரான்கள் இல்லாமல் அணுக்கள் இருக்கும் பொழுது அதற்கு அயனி என்று பெயர். நெபுலாவிலே நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அண்ட வெளியிலே காணப்படுகின்ற மூலக்கூறுகள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து நெபுலா என்று பெயர். இந்த நெபுலாவிலே ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்கருக்கள் அதிகமாக இருந்தன. இனி இந்த நெபுலாவிலே இருக்கின்ற இந்த அணுக்கரு மூலக்கூறுகள் எல்லாம் அவ்வப்பொழுது தானாகவே நீண்டு சுருங்கி ஒடுங்க ஆரம்பிக்கும். அது எப்பொழுது ஆரம்பிக்கும், எப்படி என்பதை நமக்கு சொல்ல முடியாது. கரு எப்படி, மனித கரு கூட எப்படி உருவாகிறது என்று சொல்ல முடியாதோ அதை போலவேதான் இந்த நெபுலாவிலே உள்ள மூலக்கூறுகள் எல்லாம் அவ்வப்போது தானாகவே நீண்டு ஒடுங்க தொடங்குகின்றன. இந்த ஒடுங்கும் மூலக்கூறுகள் எல்லாம் வேகமாக சுழல தொடங்குகின்றன. அவ்வாறு வேகமாக சுழலும் பொழுது ஏராளமான வெப்ப ஆற்றல் உருவாகும். மூலக்கூறுகள் ஒன்றாக சேர்ந்து வேகமாக சுழலும் பொழுது வெப்ப ஆற்றல் உருவாகும். எனவே அதனுடைய வெப்பநிலை உயர்கிறது. அப்படி வெப்பநிலை உயரும் பொழுது ஈர்ப்பு விசை காரணமாக பக்கத்திலே இருக்கின்ற இன்னும் பல மூலக்கூறுகள் இதனை நோக்கி வர ஆரம்பிக்கின்றன. இவ்வாறு இணைந்து சுழன்று அது ஒரு கோளக வடிவினை பெறுகிறது. நான் எப்படி நட்சத்திரம் உருவாகிறது என்பதை சொல்கிறேன். முகிழ்மீன் ஈர்ப்பு விசையினால் ஒரு கோளக வடிவினை பெறுகிறது. இவ்வாறு உருவாகின்ற மூலக்கூறுகளின் ஒரு தொகுப்பை கொடுக்கின்றன. அந்த தொகுப்பினுடைய புற அழுத்தம் இந்த மூலக்கூறுகள் வெளியிலே இருந்து சேர்கின்ற காரணத்தினால அது இந்த மூலக்கூறுகளை ஒன்றாக அழுத்துகிறது. அப்பொழுது அந்த அழுத்தம் காரணமாக அது சுருங்குகிறது. அந்த சுருங்கும் பொழுது அந்த மூலக்கூறுகளின் கூட்டத்தினுடைய மையத்திலே மிக அதிகமான வெப்பநிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே அங்கே இருக்கின்ற அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது அதிலே உள்ள ஹைட்ரஜன் அணுக்கருக்கள் இணைந்து 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஒரு ஹீலியம் அணுக்கருவாக மாறி அங்கு ஏராளமான வெப்பத்தை கொடுக்கிறது. இதற்குத்தான் புரோட்டோஸ்டார் அல்லது முகிழ்மீன் என்று பெயர். இதுதான் பிறந்த குழந்தை. இதுதான் முதலிலே பிறக்கின்ற குழந்தை. இந்த முகிழ்மீன் என்ற குழந்தை பிறந்த பிறகு உருவாகின்ற ஈர்ப்பு விசையின் காரணமாக சுற்றி இருக்கின்ற மூலக்கூறுகளை அது மேலும் மேலும் இழுத்து கொண்டே செல்கிறது. ஆகவே முகிழ்மீனுடைய புறத்திலிருந்து அகத்தை நோக்கி அழுத்தம் அதிகமாகிறது. அவ்வாறு அதிகரிக்கும் பொழுது உள்ளே உள்ள வெப்பநிலையும் அதிகரிக்கிறது. இந்த அழுத்தத்தை சமாளிப்பதற்காக இதற்கு கோண உந்த அழிவின்மை சொல்வாங்க, அதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். இந்த நிலையிலே உள்ளே உள்ள அழுத்தத்தின் வெப்பநிலை காரணமாக இன்னும் ஹீலியம் அணுக்கள், அதாவது இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் ஹீலியம் அணுக்களாக மாறும்போது ஏற்படுகின்ற வெப்பநிலையின் காரணமாக அழுத்தம் ஏற்பட்டு அகத்திலே இருந்து அழுத்தம் ஆரம்பிக்கும். இப்பொழுது புறத்திலே இருந்து மூலக்கூறுகள் இணைந்து அழுத்தத்தை கொடுக்கின்றன. அகத்திலே இருந்து வெப்பநிலை உருவாகின்ற காரணத்தினால் புறத்தை நோக்கி அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. நன்றாக கவனியுங்கள்.
புறத்திலே இருந்து மூலக்கூறுகள் அழுத்தத்தை கொடுக்கிறது. அகத்திலே இருந்து ஹீலியம் உருவாதனால் ஏற்படுகின்ற அழுத்தம் வெப்பநிலை அழுத்தம். ஆகவே ஒன்று சுருங்க முயற்சிக்கிறது, இன்னொரு அழுத்தம் விரிவடைய முயற்சிக்கிறது. இது பல கோடி ஆண்டுகள் இந்த சுருங்க முயற்சிப்பதும் விரிய முயற்சிப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இப்படி நடக்கும்போது உள்ளே உள்ள அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் போது ஒரு நிலையில் அதனை புறத்திலே இருந்து அகத்தை நோக்கி வருகின்ற அழுத்தமும் அகத்திலே இருந்து புறத்தை நோக்கி வருகின்ற அழுத்தமும் சமமாக மாறும் பொழுது சமநிலையை அடைகிறது. அதற்கு மேல் அது சுருங்குவதும் இல்லை, விரிவதும் இல்லை, ஒரு நிலையான அமைப்பை பெறுகிறது. அதுவே நாம் காணும் நட்சத்திரம், நாம் காணும் விண்மீன், நாம் காணும் ஒடுக்கள். இந்த நிலைத்தன்மையை அடைய ஒரு முகிழ் மீனுக்கு சில கோடி ஆண்டுகள் ஆகும். இவ்வாறு நிலைத்தன்மை பெற்ற நட்சத்திரங்கள் நிலையான விண்மீன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த விண்மீன்களிலே எப்பொழுதுமே இயக்கம், அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த இயக்கத்தின் பொழுது உள்ளே உள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் ஹீலியம் அணுக்களாக மாறும் பொழுது அங்கு ஏராளமான வெப்பம், கிட்டத்தட்ட 25-30 மில்லியன் வெப்பம் காணப்படும். ஆரம்ப நிலையிலே அதனுடைய வெப்பநிலை 25-30 மில்லியன் வெப்பநிலையாக அந்த மையத்திலே காணப்படும். அந்த வெப்பம் அப்படியே வெளியே மேற்பரப்பை நோக்கி நகரும் பொழுது அந்த விண்மீனுடைய புதிதாக உருவான விண்மீனுடைய வெப்பநிலை 33,000 கெல்வினாக இருக்கும். இப்போ இன்னொன்னு, நம்ம மனித வாழ்க்கையில எல்லாம் பார்க்கும் பொழுது யாராவது ரொம்ப குண்டாக இருந்தா, ஐயோ இவ்வளவு குண்டாக இருக்கு, அது உடம்பை இழைச்சிக்கோ, அல்லது இது நோய் நொடிகள் வரும், ஆயுசு குறைஞ்சு போகும், வயது குறைந்து போகும் என்பார்கள். ஆனால் விண்மீன்களை பொறுத்தவரையில் அது எவ்வளவுக்கு எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதனுடைய வயது அதிகம். நம்முடைய சூரியனை போல பல மடங்கு, 40 மடங்கு 50 மடங்கு பெரியதாக உள்ள விண்மீன்கள் எல்லாம் கூட உள்ளன என்று சொல்கிறோம். எனவே மிக பெரியதாக இருக்கின்ற விண்மீன்களுடைய வயது சிறியதாக இருக்கின்ற விண்மீன்களுடைய வயதை விட அதிகமாக ஆயுட்காலம் இருக்கும். இப்போ இதுவரைக்கும் நிலையாக ஒரு விண்மீன் எவ்வாறு உருவாகிறது என்பதை சொல்லிவிட்டேன். இவ்வாறு உருவான விண்மீன் ஆரம்ப வெப்பநிலை உள்ளே 30 மில்லியன் அளவிலே இருக்கும் சொன்னேன், வெளியிலே 33 டிகிரி அளவிலே இருக்கும் என்று சொன்னேன். இந்த நிலையிலே அப்படியே காலம் கடந்து செல்லும் பொழுது, அதாவது முதலிலே அணுக்கருவின் உள்ளே, விண்மீனின் அணுக்கருவின் உள்ளே 80 விழுக்காடு ஹைட்ரஜனும் 20 விழுக்காடு ஹீலியமும் காணப்படும். ஆனால் ஹைட்ரஜன் அணுக்கள் அப்படியே இணைந்து இணைந்து ஹீலியமாக மாறும் போது அங்கு ஹீலியத்தினுடைய அளவு அதிகரித்து கொண்டே செல்லும், ஹைட்ரஜனுடைய அளவு குறைந்து கொண்டே செல்லும். ஆகவே காலம் செல்ல 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 அங்கு உருவாகின்ற வெப்பத்தினுடைய அளவும் வெப்பநிலை அளவும் குறைந்து கொண்டே செல்லும். இப்படி ஹைட்ரஜன் குறைந்து குறைந்து ஹீலியம் அதிகரித்து கொண்டே சென்றுகின்ற நிகழ்ச்சியில் அந்த விண்மீனிலே உள்ள 80 to 90 விழுக்காடுகள் வரை ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறுவது வரை ஒரு விண்மீன் விண்மீனாக இருக்கும். அதன் பிறகு அது கிழவனாகி போய்விடுகிறது. அது அதனுடைய இயக்கத்திலே தளர்வு ஏற்படுகிறது. ஆகவே நாம இந்த வானத்தில பார்க்கும் பொழுது தொலைநோக்கி ஏதாவது இருந்து நல்ல தொலைநோக்கியின் மூலமாக பார்த்தால், வானத்திலே பார்த்தால் அந்த நட்சத்திரங்களுடைய விண்மீன்களுடைய நிறங்களிலே இருந்தே அது புதிதாக தோன்றிய இளைய விண்மீனா, வாலிப விண்மீனா, இல்லை வயதான விண்மீனா என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதாவது நீங்களே பார்க்கலாம், முடிந்தால் தெரிந்தால், நீல நிறத்திலே வானத்திலே விண்மீன்கள் காணப்பட்டால் அது புதிதாக உனைத்த நட்சத்திரம். அதனுடைய வெப்பநிலை 33,000 கெல்வினாக இருக்கும். புறத்தை 10,000 முதல் 33,000 வரை இருந்தால் அது வெளிர் நீல நிறத்திலே இருக்கும்.
அது அடுத்த நிலை. 7500 கெல்வின் வெப்பநிலையிலே புறத்திலே தெரியும் பொழுது 7500 1000 10,000 கிலோ கெல்வின் வெப்பநிலையாக இருந்தால் அது வெள்ளை நிறமாக இருக்கும். 6000 7500 வரை இருந்தால் மஞ்சள் கலந்த வெண்மை நிறத்திலே இருக்கும். இந்த விண்மீனை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? 6000 7500 வரை கெல்வின் வெப்பநிலை உடைய ஒரு விண்மீனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்றால் எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் சூரியன். சூரியனுடைய நிறம் வைக்கோல் நிறம், மஞ்சளும் வெண்மையும் கலந்தது. அதனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை 6000 கெல்வினுக்கு அருகிலே இருக்கும். உட்புற வெப்பநிலை 14 மில்லியன் வெப்பநிலையாக இருக்கும். இப்படி அடுத்தது 5200 6000 வரும் பொழுது மஞ்சள் நிறமாகவும், 3200 5200 வரை வரும் பொழுது ஆரஞ்சு நிறமாகவும், நீங்க நிறமாலையில கூட பார்க்கலாம். 3500க்கு கீழே போனால் சிவப்பு நிறமாகவும் இருக்கும். இந்த நிறங்களுடைய தன்மையை வைத்துக் கொண்டே நம்மால் ஒரு விண்மீன் புதிதாக உருவானதா, இல்லை வயதாகி போனதா, இல்லை நடுத்தர வயதிலே இருக்கிறதா என்பதை சொல்லலாம். நம்முடைய சூரியன் என்பது நடுத்தர வயதிலே இருக்கக்கூடியது. அதனுடைய ஆயுளில் பாதி முடிந்திருக்கிறது, மீதி பாதி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு விண்மீன் சிவப்பு நிறத்தை அடையும் பொழுது அதற்கு சிவப்பு அரக்கன், ரெட் ஜெயண்ட் என்று சொல்கிறோம். ரொம்ப வயசாகி போச்சு, எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கிறது. அதுல ஹைட்ரஜனுடைய அளவு 90 விழுக்காடு போய்விட்டது, ஹீலியம் மிக அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். அப்பொழுது அதிலே இருந்து உருவாகின்ற ஆற்றல் குறைந்து விடும். இந்த வயசானவங்களுக்கு, என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த வயதை ஏற்றுக்கொள்வதற்குரிய பக்குவம் இருக்காது. அத மாதிரி இந்த சிவப்பு அரக்கன் என்ற விலங்கிற்கு அந்த தன்னை வயதானவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்காத காரணத்தினால அது அப்படியே தன்னுடைய ஆற்றலை எல்லாம் சேர்ந்து கொண்டு விரிவடைய ஆரம்பிக்கிறது. அப்படி விரிவடைந்து வரும்பொழுது அது மிக பெரியதாக மாறிவிடுகிறது எல்லாவற்றையும். ஆனால் எல்லா ஆற்றலையும் சேர்த்து கொண்டு விட்டது. ஆகவே அது கொஞ்ச நாட்கள், சில கோடி ஆண்டுகள் தான் அவ்வாறு இருக்க முடியும். அவ்வாறு இருக்கும் பொழுது புற அழுத்தம் மிகவும் அதிகமாகிவிடும். அதன் காரணமாக அது சுருங்கி கொண்டே வந்து அந்த ஆற்றல் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கிடையாது. ஒரு அணைகின்ற விளக்கு எரியும் போது எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதை போல இந்த சிவப்பு அரக்கன் என்ற நிலையிலே மறையப் போகின்ற நிலையிலே இருக்கின்ற அந்த விண்மீனானது மிக அதிகமான ஒளியோடு மிக சிறிய அளவிலே, சில விண்மீன்கள் எல்லாம் சூரியன் நட்ட நடும் பகலிலே சூரியன் மிக பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூட நாம் சில நட்சத்திரங்களை பார்க்கலாம். அவ்வளவு ஒளியோடு இருக்கும். நாம் நினைப்போம் இது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப வலிமை வாய்ந்த விண்மீனோ என்று. ஆனால் இல்லை நண்பர்களே, அது அழிய போகின்ற நட்சத்திரம். அணையப் போகும் விளக்கு சுடர் ஒளி புறப்பது போல அது அந்த நிலையிலே அது காணப்படுகிறது. அதற்கு வெள்ளைக்குள்ளர் என்று பெயர். இந்த வெள்ளைக்குள்ளர் நிலையை அடைந்து விட்டால் அது அப்படியே உடனே சுருங்கி அதனுடைய ஆற்றலை எல்லாம் இழந்து வெடித்து சிதறி கருங்குழிகளாக மாறி கருப்பாக மாறி அந்த எங்கு பிறந்ததோ, எந்த நெபுலாவிலே பிறந்ததோ அந்த நெபுலாவிலேயே அது இணைந்து விடுகிறது. ஐயா, இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் பேசலாமா? பேசலாங்க ஐயா, பேசலாம் பேசுங்க. அது தன்னுடைய நிலையை அடைந்து விடுகிறது. இப்போ அதுக்கு பிறகு அது மறைந்து விடுகிறது, அந்த நெபுலாவிலேயே கலந்து விடுகிறது. இந்த சூரியனை எடுத்துக்கொண்டால் சூரியன் வெள்ளை கலந்த மஞ்சள் நிறத்திலே இருக்கிறது என்று சொன்னேன். தற்பொழுது அதனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை 6000 கெல்வின் என்று சொன்னேன். அது நடுத்தர வயதிலே உள்ளது. 50 வயது ஆயிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். மனிதனுக்கு 100 வயது என்று சொன்னால் 50 வயது நடுத்தர வயது. அதை போல இது 50 வயது ஆயிருக்கிறது. அதாவது சூரியனுடைய மொத்த ஆயுள் 10 பில்லியன் ஆண்டுகள். அதிலே 5 பில்லியன் ஆண்டுகள் கழிந்து விட்டன. இன்னும் ஒரு 5 பில்லியன் ஆண்டுகள் கழிந்த பிறகு
இன்னும் ஒரு 5 பில்லியன் ஆண்டுகள் போனால் இந்த சூரியன் ஆனது அப்படியே ஒரு சிவப்பு அரக்கனாக மாறிவிடும். அப்படி மாறும் பொழுது அது மிகவும் விரிவடைந்து நம்முடைய பூமிக்கு அருகிலே வந்துவிடும். இப்பவெல்லாம் வராது, யாரும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சூரியன் விரிவடைந்து சிவப்பு அரக்கன் என்ற நிலையை அடையும் பொழுது அதனுடைய விட்டம் வளர்ந்து கொண்டே வந்து பூமிக்கு அருகிலே வந்துவிடும். அப்படி அந்த நிலையிலே அது சில கோடி ஆண்டுகள் இருந்துவிட்டு பிறகு அது அப்படியே சுருங்கி வெள்ளைக்குள்ளராக மாறி வெடித்து சிதறி தான் பிறந்த நெபுலாவிலேயே கலந்து இன்னும் ஒரு விண்மீனை புதிதாக உருவாக்குகின்ற ஒரு கருவியாக மாறிவிடும். இதுதான் ஒரு விண்மீன் அண்டம் ஆகிய யாவும் தோன்றி மறைவதற்குரிய காலம். இன்னும் பல செய்திகள் உள்ளன. ஐயா, இதோட முடிச்சுக்கிட்டுமா? ஐயா நேரம் ஆயிடுச்சு. முடிச்சிருங்க, சொல்லுங்க. இன்னும் ஒரு 5 நிறைவா ஒரு செய்தி சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஆகவே இந்த விண்மீன்கள் என்பவை நம்முடைய வாழ்வியலோடு ஒன்றாக கலந்தவை. எப்படி மனிதன் கருவாக உருவாகி பிறந்து வளர்ந்து வாழ்க்கை நடத்தி கடைசியில் மறைந்து போகிறானோ, வயதாகி மறைந்து போகிறானோ, அது போலவே இந்த விண்மீன்களும் உருவாகின்றன, வளர்கின்றன, வாழ்கின்றன, தேய்கின்றன, மறைகின்றன. இதுதான் விண்மீன் தோற்றம் மறைவு என்பதற்குரிய விளக்கம். இன்றைக்கு உலகத்திலே நாம் காணப்படுகின்ற அத்தனை பொருள்களும் ஒன்று மற்றொன்றை சுற்றி கொண்டிருக்கின்றன என்று சொன்னேன். நிலவு பூமியை சுற்றுகிறது, பூமியும் பிற கோள்களும் சூரியனை சுற்றுகின்றன, சூரியன் தன்னைத்தானையும் சுற்றி கொண்டு விண்மீன் திரளையும் சுற்றுகிறது. விண்மீன் திரள்கள் ஆண்ட்ரோமேடா என்ற விண்மீன் தினம் பால்வழி திரள் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய விண்மீன் திரளும் இரண்டும் ஒரே அச்சிலே ஒரு கை கோர்த்து கொண்டு சிறு குழந்தைகள் தட்டாமாலை சுற்றுவது போல சுற்றி கொண்டே இருக்கின்றன. இந்த சுற்றுகின்ற இவைகளெல்லாம் அடங்கிய அண்டமும் விரிவடைந்து கொண்டே செல்லுகிறது. இது விண்வெளியில் நாம் காணுகின்ற அதிசயம். வரலாற்றில் விண்வெளியில் காணப்படுகின்ற அதிசயத்தை பற்றி இன்னும் பல செய்திகள் உள்ளன. சூரிய குடும்பத்தை பற்றி சொல்லலாம், நட்சத்திரங்களுடைய வகைகளை பற்றி சொல்லலாம், இன்னும் எத்தனையோ விண்மீன் திரள் வகைகளை பற்றி விளக்கலாம். எத்தனையோ செய்திகள் உள்ளன. நான் சொல்லாவிட்டாலும் நீங்களும் பல புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்றால் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இவைகளெல்லாம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக சிறப்பான ஒரு உரை. நம்ம டெய்லி பார்த்து கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை எவ்வளவு அழகா அந்த விண்மீன்கள் எப்படி உருவாகிறது, அது எப்படி வாழ்கிறது, எப்படி மறைகிறது என்ற செய்தியை மிக சிறப்பா சொன்ன உங்களுக்கு கலந்துரையாடல் குழுவின் சார்பாக மிகுந்த நன்றிகள். இப்போது நம்முடைய பங்கேற்பாளர்களுடைய கலந்துரையாடல் நேரம். கேள்விகள் ஏதேனும் இருப்பின் நீங்கள் கேட்பவர்கள் உங்கள் கைகளை உயர்த்தலாம், உங்களை அழைக்கப்படும். முதலில் கை உயர்த்திருக்கிறவர் தீர்த்தாரப்பன் ஐயா கை உயர்த்திருக்காரு. ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. தீர்த்தாரப்பன் ஐயா, கேளுங்க. அவையோருக்கு வணக்கம். பேசுறது கேக்குங்களா? கேக்குதுங்க ஐயா. ஐயா, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற பூமியில நம்ம நிக்கக்கூடியது புவியீர்ப்பு விசையினால இல்லையா? ஆமா. அந்த அண்டத்துல எல்லா கோளங்களும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது, அது எந்த விசையினால அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதே புவியீர்ப்பு விசைனா, இப்போ சூரியன் ஒரு விண்மீன், அதை சார்ந்து நாம இப்போ புளூட்டோவை நீக்கிட்டோம்னா 8 கோள்கள் உள்ளன. இந்த 8 கோள் இது எப்படின்னு சொன்னா, இந்த டக் ஆஃப் வார் மாதிரி கயிறு இழுப்பு போட்டி இருக்குது பாருங்க. அதுல 2 பேரும் சமமான விசையோடு இழுக்கும் போது யாரும் எந்த பக்கமும் செல்வதில்லை. அதை போலதான் அண்டத்தில் உள்ள அத்தனை பொருள்களும், இப்ப சூரியனுக்கும் பூமிக்கும், சூரியனுக்கும் செவ்வாய்க்கும், சூரியனுக்கும் வியாழனுக்கும், இப்படி எல்லா கோள்களுக்கும் இடையிலே ஒரு ஈர்ப்பு விசை காணப்படுகிறது. இந்த ஈர்ப்பு விசை சமமான அளவிலே இருக்கும். அது அண்டத்திலே உள்ள எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும், வேறு எந்த பொருளின் மீது செலுத்தினாலும், பல
கோடி கோடி மைல்கள் தூரத்திலே, கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற நட்சத்திரம் கூட பூமியின் மீது ஒரு விசையை செலுத்துமானால் அந்த எதிர்வினைகள் இரண்டும் நியூட்டன் சொன்ன மாதிரி டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction சொன்னாரே, அதே மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்விசை காணப்படும் என்று அந்த கோட்பாட்டில் தான் நிலவும் அதே மாதிரி தான். நிலவுக்கும் பூமிக்கும் இடையிலே ஈர்ப்பு விசை சமமாக இருக்கும். வெள்ளி என்ற கோளுக்கும் பூமிக்கும் இடையிலே எதிர்ப்பு விசைகள் சமமாக இருக்கும். எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் இந்த பேலன்ஸ் அல்லது இந்த சமநிலை மாறிவிட்டால் கற்பனையே பண்ண முடியாது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலே உள்ள ஈர்ப்பு விசை ஒரு நாளை குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா, சூரியனுடைய ஈர்ப்பு விசை அதிகமா போச்சுன்னா பூமி போய் பொதுக்குன்னு அதுல விழுந்துரும். அல்லது பூமியினுடைய ஈர்ப்பு விசை அதிகமாச்சுன்னா சூரியன் வந்து பூமியில மோதிரும். இதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. எந்த பொருளுக்கும் இடையிலேயும் ஈர்ப்பு விசை ஒன்று காணப்படுகிறது. இந்த இயற்பியலுடைய அடிப்படை தத்துவமே இந்த ஈர்ப்பு விசை தான். இந்த ஈர்ப்பு விசை காரணமாகத்தான் எல்லா பொருள்களுடைய இயக்கமும் காணப்படுகின்றன. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. அடுத்தது அம்பி சுப்பிரமணிய ஐயா கை எடுத்திருக்காரு. ஐயா அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. அம்பி சுப்பிரமணிய ஐயா. அம்பி சுப்பிரமணிய ஐயா பேசுங்க. புயல்மொழி கோவிந்தசாமி தமிழர்களுக்கு பொன்னார் திருவடிக்கு வணக்கம். ஒருங்கிணைக்கிறாரு. நானு சின்ன வயதுல ESLCல படிக்கிறப்போ நேற்று இன்று நாளைன்னு கதிரவன் படிச்சேன். ரொம்ப அற்புதமா அதுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுத்துட்டாருமா. அவரு இந்த பாடத்தை படிச்சு கூட எனக்கு பிடிக்கல, இப்ப புரியல. அந்த கதிரவன் அம்மா இருக்கும், அது 5 மில்லியன் வருஷம் இருந்துச்சு, இந்த 5 மில்லியன் வருஷம் அதுக்கு எப்படி ஆகும்னு சொன்னது. இப்படி ஒருங்கிணைச்ச தமிழர்களுக்கும் இல்ல அவரு பேர் வேற ஐயா. நீங்க சிங்கப்பூர் ஐயா? நீங்க இல்ல ஒரு சிங்கப்பூர் தான். அம்மா இவர் எந்த ஊர்மா? சிங்கப்பூர் தானே? சென்னை தாங்க ஐயா. அவரு சென்னையா? ரொம்ப அற்புதமா விளக்கம் கொடுத்தாருமா. சரி சொல்லுமா. நன்றிங்க ஐயா. நன்றிமா. நன்றிமா. உங்களுக்கு ஏதாவது வினா சொல்றப்ப நன்றிங்க ஐயா. ஆமா, ஒரு தகவலுக்காக ஐயா ஒரு நிமிடம், ஒரு சின்ன தகவல். புயல்மொழி புலவர் பேசினவங்க வந்து மிகப்பெரிய ஆற்றல் மிக்க பேச்சாளர், வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கதான் அந்த விருது பெற்ற திருவண்ணாமலை பெண்ணை ஒருங்கிணைக்கிறவங்க. அதனால நான் அவங்களோட எண் தரேன், அப்புறம் அவங்களை இணைச்சு பேசிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சிங்க நீங்க வந்தது. அந்த பாப்பா அவங்க பேச வைப்போம். உங்க பக்கத்துல இருக்காங்க இல்லையா, விருது வாங்கின பாப்பா, அவங்கள பேச வைப்போம். நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக ஓப்போ A5 2020 இருந்து கை உயர்த்திருக்காங்க. ஓப்போ A5 2020. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஐயா வாங்க. வணக்கம். இங்க அற்புதமான ஒரு விளக்கம். நாம வந்து படிச்சதை ஃபுல்லா சில நேரங்களில் நமக்கு புரியாம இருக்கும். மிக அற்புதமாக அவருடைய அந்த விளக்கத்தை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் வந்து அண்மையில சர் ராமன் அண்ணனுடைய மகன் சந்திரசேகர் இந்த ஸ்டார்ஸ் மூவிங்னு ஐயா சொன்னுடைய அத்தனையும் அதிலே வருது. அதுல இன்னும் கொஞ்சம் விரிவா வருது. அதையெல்லாம் எனக்கு நினைவு வருது. ரெண்டாவது நிறைய செய்திகளையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இது எனக்கு என்ன ஒரு வியப்புனா, மண்ணுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையே நம்ம பார்த்து இப்போ ஒரு விண்ணுல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம் பாருங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு. அது வந்து இது வந்து பிசிக்ஸ் வந்து வாழ்விலோடு இருக்கிறது என்பதை தொடர்பு படுத்தி விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ள உறவு என்ன என்பதை அறிவியல் பூர்வமாக ஆய்வுமா சொல்லியிருக்கிறார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்ததாக குடியாத்தம் குமரன் ஐயா கை உயர்த்திருக்காரு. ஐயா வாங்க, அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. குமரன் ஐயா, குடியாத்தம் குமரன் ஐயா. ஐயா குமரன் ஐயா இருக்கிறீங்களா? ஐயா குடியாத்தம் குமரன் ஐயா இருக்கிறீங்களா? ஐயாவுடைய நெட்வொர்க் நேத்துல இருந்து கொஞ்சம் லோவா இருக்கு. அடுத்தது போயிடலாமா மாடி? அடுத்தது டாக்டர் ரமேஷ் பாபு கை உயர்த்திருக்காரு. டாக்டர் ரமேஷ் பாபு வாங்க. டாக்டர் ரமேஷ் பாபு நீங்க இருக்க மேடம். பேசலாம் மேடம். பேசுங்க. அனைவருக்கும் எமது அந்தி வேளை தமிழ் வணக்கம். சிறப்பு விருந்தினர் இன்றைய ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மிக ஆகச்சிறந்த விண்வெளியில் உள்ள ஆகச்சிறந்த கருத்துக்களை என்று தெரிவித்துள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றிகள். ஐயா எனக்கு 2 வினாக்கள் ஐயா. 2 வினாக்கள் நான் கேட்டுருங்க ஐயா. நீங்க கேட்டுருக்கலாம் பதில் சொல்லுங்க. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அண்டவெளி என்பது பால்வீதி, அண்டவெளி பால்வீதி அப்படி மில்கி கேட்கலையா ஐயா? கேக்குதுங்களா ஐயா?
ஐயா ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்கு, சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா தாங்களுக்கு இரண்டு கேள்விங்க ஐயா. ஆக்சுவலா ஒரு முதல் கேள்விங்க ஐயா. இந்த பால்வீதி நம்ம விஞ்ஞானத்தை பொறுத்த அளவுக்கு, அண்டவெளியை பொறுத்த அளவுக்கு நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது முழுக்க முழுக்க கற்பனையான சில கால்குலேஷன் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு மிக அருகில் உள்ள சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய, பூமிக்கு மிக அருகில் உள்ள சந்திரன்ல உள்ள 10% உண்மைகளோட நமக்கு இன்னும் ஆதாரப்பூர்வமா கிடைக்கப்பெறல. பூமியோட சந்திரனுடைய பின்பகுதியை நம்ம இன்னும் ஆய்வு பண்ணாம இருக்கோம். அந்த நிலைதான் நம்முடைய சயின்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி நம்ம பால்வீதி போறோம். ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நீங்க சொல்றீங்க. ரெண்டு பாத்தீங்கன்னா ஒளியாண்டுல சொல்றீங்க. அந்த ஒளியாண்டு என்பது அதை 3 × 10⁵ தான் ஒரு பர் செகண்ட் தான் ஒளியாண்டுல கால்குலேட் பண்றோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நமக்கும் நட்சத்திரங்களுக்கு உள்ள தூரம் அப்படிங்கிறது ரொம்ப கற்பனை பண்ணி பார்க்க முடியாத உண்டாம் ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, அந்த ஒளி நம்ம கண்ணுக்கு அடையறதுக்கே பல கோடி ஆண்டுகள் ஆகும். அப்படி என்றால் இந்த விண்மீன்கள் என்பது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விண்மீன்கள் உண்மையானதா, அல்லது ஏற்கனவே ஒளிவீச்சில் இருந்து அழிந்து அல்லது ஆரம்பித்த வேறு ஏதாவது ஒரு விஷயமா என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னவென்றால், இப்படிப்பட்ட இந்த அண்டவெளியில் வேற்றுக்கிரகவாசிகள் என்பதற்கான ஆதாரப்பூர்வமான தகவல் ஏதாவது இதுவரை கிடைத்துள்ளதா? அதை தாங்கள் நம்புகின்றீர்களா? இந்த ரெண்டு கேள்விக்கு ஐயா ஒரு பதில் சொன்னா சிறப்பா இருக்கும் இல்லையா? முதல் கேள்வி, நீங்க ஒரு தரம் முடியுமானால், நான் ஒரே ஒரு தரம் தான் செய்திருக்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டிலேயே ஏற்கனவே சொன்னேன், காவலூர் என்ற இடம் ஜவ்வாது மலையிலே காணப்படுகிறது. அங்கே ஒரு விண்வெளி ஆய்வு, வானியல் ஆய்வு கூடம் உள்ளது. அங்க ஒரு தொலைநோக்கி இருக்கிறது. அந்த தொலைநோக்கியிலே இருந்துதான் அங்க, அதாவது பேரலாக்ஸ் மெத்தட் என்று சொல்லுவார்கள், இடமாறு முறை, ட்ரையாங்குலர் மெத்தட் என்று, முக்கோண முறை என்று பல முறை இந்த தொலைவுகளை அளவிடுவதற்கு வெறும் சின்ன சின்ன தூரங்களை மீட்டர் ஸ்கேல வச்சு அளக்கிற மாதிரி மிகப்பெரிய தூரங்களை அளப்பதற்கு முக்கோண அறிவியல் முறை என்ற முக்கோண முறை என்று ஒன்று, ட்ரையாங்குலர் மெத்தட் என்று பெயர். அதே மாதிரி பேரலாக்ஸ் மெத்தட் அல்லது இடமாறு தோற்ற முறை என்று ஒன்று. இந்த முறைகளின் மூலமாகத்தான் அளக்கிறார்கள். அப்படி அளக்கும் பொழுது அவைகளை எல்லாம் ஒளி எங்கிருந்து அந்த நட்சத்திரங்களிலே, விண்மீன்களிலே இருந்து புறப்பட்டு பூமியை அடைகின்ற வரை எத்தனை ஒளியாண்டுகள் கடந்திருக்கும் என்ற ஒரு கால்குலேஷன், கணக்கீடு போட்டு அப்பதான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படித்தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால இந்த விண்மீன்கள் எல்லாம் உண்மையிலே சரியான நிறையிலே காணப்படுகிறது. இது இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு தொலைநோக்கியிலே என்று சொன்னால், நான் இதுக்காக சொல்ல, நம்மகிட்ட இல்லைங்கிறதுக்காக, இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி, அது காவலூர்ல இருக்கக்கூடியது. இதை போல வெளிநாடுகள்ல பெரிய பெரிய ஆய்வு கூடங்களிலே இல்லாமல் இருக்கின்றவைகளை பார்த்துத்தான் 100 விண்மீன் திரள்கள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதற்கு மேலும் இல்லாமல் இருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே ஒளியாண்டு என்ற வகையிலே ட்ரையாங்குலர் மெத்தட், பேரலாக்ஸ் மெத்தட் என்ற 2 முறைகளிலே, முக்கோண அறிவியல் முறை, அதை பற்றி விளக்கினேன்னா எனக்கு 2-3 நாள் கிளாஸ் நடத்தணும். அதனால அதுக்கு நேரம் இல்லை. அந்த முறைகளினால இந்த விண்மீன்களுடைய தொலைவுகளையும் அவைகளுடைய விட்டத்தை எல்லாம் அளந்திருக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி நீங்க கேட்டீங்க, வேற்று கிரக வாசிகள், இதெல்லாம் சுத்தமா கிடையாது. நான் ஆத்திகந்தான் இருந்தாலும் அந்த வேற்று கிரகத்திலே இருக்கிறதோ அல்லது வானுலகத்திலே மக்கள் இருக்கிறார்கள் என்றோ அல்லது தேவர்கள், கிண்ணறர்கள், கிம்புரடர்கள் இருக்கிறார்கள், அந்த கொள்கைகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் பூமி ஒன்றில் தான் மனிதம் இருக்கிறது, மனித உயிரினங்கள் காணப்படுகின்றன. இதுவரையில் வேறு எந்த உயிரினமும் வேறு எந்த கோள்களிலும் எந்த விண்மீன்களிலோ எதிலேயுமே இல்லை. இந்த இதுல ஆங்கில படங்கள் எல்லாம் காட்டுவாங்க, வேற்று கிரக வாசிகள் வந்துட்டாங்கன்னு. அதெல்லாம் கற்பனை, முற்றிலும் கற்பனை. பூமி என்ற ஒன்றில் மட்டுமே உயிரினங்கள் வாழ்கின்றன என்பது நிச்சயம், உறுதி. தப்பா சொல்லலையே
ஐயா நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்தது பட்டுராச பாரதி ஐயா கை உயர்த்திருக்காங்க. ஐயா வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா பட்டுராச பாரதி ஐயா. ஐயா பட்டுராச பாரதி ஐயா. வந்துட்டோமா. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான உரையை ஐயா அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உரித்தாக்குகின்றேன். புவியில் நிகழும் போக்கினை அவையில் செவியில் இட்டு வைத்தார். இவர் புவியில் நிகழும் போக்கினை அவையில் செவியில் இட்டு வைத்தார். நாவில் ஊறும் நற்றமிழ் கொண்டு நல்லவை உரைத்து நின்றார். கவியில் இதனை கருத்தாய் சொல்ல கருவினை இட்டு வைத்த கவியரி கோபால கிருஷ்ணனார் இவர் காலமும் வாழியவே. கவி அரி கோபால கிருஷ்ணனார் இவர் காலமும் வாழியவே. அறிவியல் பாடம் அறிந்த ஆற்றொழுக்காக அளந்து படித்ததனால் அறிஞர் இவரோ அற்புத உரையை அவையில் தந்து நின்றார். அறிந்ததனைத்தும் தெரிந்த வகையில் அளந்து சொன்ன இவர் போற்றும் வகையில் சொன்ன கவியை பாராட்டி மகிழ்கின்றேன். ஒருங்கிணைப்பாளர் குழுவினர் தமக்கு நன்றியை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி வணக்கமும் சொன்னேன், வாழ்க வாழ்க என்றே. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. பாரதி ஐயா அவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு கவி வரிகளால் நீங்க அவரை வாழ்த்தி விட்டீர்கள். நன்றி ஐயா. அடுத்தது சிங்கப்பூர்ல இருந்து சீர்காழி செல்வராஜ் ஐயா வந்திருக்காரு. ஐயா வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. செல்வராஜ் ஐயா. ஐயா வாங்க. ஐயா உங்க குரல் கேட்கல. ஐயா செல்வராஜ் ஐயா, உங்க குரல் கேட்கல. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. பேசுங்க. கேக்குது. இப்ப என்னவென்று சொல்வேன் ஐயா, இன்று இந்த நிகழ்ச்சியினை மெத்த படித்தவரே மெச்சும்படியா செய்தீரே. நீர் பல்லாண்டு வாழ வேண்டும் ஐயா, நீர் பல்லாண்டு வாழ வேண்டும். எண்ணி மகிழ்கின்றேன் இன்றைய நிகழ்வை. பின்னி பிணைந்த அண்ட நிகழ்வு மண்ணில் மீது இயற்பியல் விந்தை மகிழ்ச்சி பொங்குது இந்த நேரம். ஐயா உங்களுக்கு என்னுடைய தாழ்ந்த வணக்கம். இவ்வளவு நீங்க ஒரு பெரிய ஒரு அதான் ஏபிஎல் கொண்டு போனீங்க, அருமை. உண்மையில நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மாதிரி இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி சிறப்பா செய்து கொண்டிருக்கிற மிக மற்ற நிகழ்ச்சி. இந்த விண்மீன்கள் பற்றி நீங்க சிறப்பா கேள்வி கேட்டுருந்தா மிக அருமை. என்னுடைய கேள்வி என்னன்னா, புதிய விண்மீன்கள் எப்படி உருவாகின்றன, இப்பொழுது அது எப்படி ஒளிர்கின்றன? என்னுடைய கேள்வி. ஐயா, புதிய விண்மீன்கள் ஐயா அவரோட கேள்வி என்னன்னா, புதிய விண்மீன்கள் இப்பவும் உருவாகிறதா, அது எப்படி ஒளிர்கின்றன, அதான் அவரோட கேள்வி. ஐயா கேக்குதுங்களாங்க ஐயா? புதிய விண்மீன்கள் புதிதாக உருவாகின்றன. எப்படி மனிதன் ஒருவன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்த பிறகு புதிய உயிரினங்கள், புதிய மனித உயிரினங்கள் தோன்றுகின்றனவோ அதை போல இந்த மாதிரி புதிய உயிரினங்கள் தோன்றிக் கொண்டேதான் இருக்கின்றது. அதே நேரத்துல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு இந்த கடைசி நிலையிலே இந்த உயிரினங்கள் எல்லாம் மறைந்து மறைந்து கருங்குழிகளாக மாறுகின்றன என்று சொன்னேன். இப்பொழுது கருங்குழிகளின் எண்ணிக்கை 23 விழுக்காடுகள் காணப்படுகின்றன மொத்த மண்டத்திலே காணப்படுகின்ற நிலையிலே. இன்னும் 1500 கோடி வருடங்களுக்கு பின்னால், கோடி வருடங்களுக்கு பின்னால் இந்த கருங்குழிகளுடைய எண்ணிக்கை, அதாவது மறைகின்ற எண்ணிக்கை அதிகமாகி
உருவாகின்ற எண்ணிக்கை குறைந்து இந்த கருங்குழிகளுடைய எண்ணிக்கை 70 விழுக்காடு அளவிலே வந்துவிடும் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அது எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்கிறார் தெரியல. ஆனால் புதிய பழைய நட்சத்திரங்கள், பழைய விண்மீன்கள் மறைகின்றன, அங்கு நெபுலாவிலே கலந்து விடுகின்றன. இவையும் வேறு சில மூலக்கூறுகளும் இணைந்து புதிய நட்சத்திரங்கள் உருவாகி கொண்டேதான் இருக்கின்றன. எப்படி மனிதன் வாழ்ந்து மறைந்துகானோ அதை போலவே விண்மீன்களும் வாழ்ந்து மறைகின்றன, புதிய விண்மீன்கள் தோன்றுகின்றன. ஆனால் இதையெல்லாம் நம்மால பார்க்க முடியாது. அவ்வளவுதான். நன்றி ஐயா. ஐயா அடுத்தது தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா கை உயர்த்திருக்காரு. ஐயா நீங்க வாங்க, உங்க கேள்வி கேளுங்க. ஈகவரசன் ஐயா பேசுங்க. ஐயா 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 வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. அருமையான, மிக அருமையான உரை ஐயா, ரொம்ப சிறப்பான உரை. அறிவியல் பூர்வமாக அருமையான அந்த செய்தியெல்லாம் சொன்னீங்க. இப்பொழுது ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. வேதாந்த மகிழ்ச்சி ஐயா வந்து மிக சிறப்பாக இத வந்து ஒரு பாடலா வடிச்சிருக்காருங்கய்யா. இறைவெளியில் கண் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விட சுழலும் விண்ணாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மறக்காதீர் மாபூதம் என்று 5 என்று சொல்லி அந்த மனவளக்கலை மன்றத்துல இந்த செய்திகளை வந்து அவங்க கொஞ்சம் தத்துவ செய்தியாக சொல்றாங்க. ஆனா நீங்க மிக அறிவியல் செய்தியாக அழகா சொல்லி, ஏன்னா இதோட நீங்க சொன்ன பிழிவோட சாரமாக தான் தெரிகிறது. நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. ஐயா அந்த பாடலுக்கான விளக்கம் கேக்குறீங்களா ஈகவரசன் ஐயா? ஐயா ஈகவரசன் ஐயா உங்க குரல் கேட்கல. அடுத்தது வேண்மாள் அம்மா கை வைத்திருக்காங்க. அம்மா வாங்கம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஆம் ஐயா வணக்கம். வணக்கங்க. ரொம்ப அது ஒரு குழப்பமான இது இத சொல்றதுன்னா ரொம்ப குழப்பமான இதுவா இருக்கும். ஆனா ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இந்த மாதிரி தெளிவா நான் கேட்டதில்லை இது வரைக்கும் விண்மீன்களை பத்தி எல்லாம். ரொம்ப நன்றி. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் கண்டுபிடிச்சது தானாங்க அது அண்ட பெருவெடிப்புன்னு? அது அந்த இதுதான் நீங்க குறிப்பிட்டதுங்களா ஐயா? இது என்னங்க ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் இப்ப கண்டுபிடிச்சாருங்க இல்லையா பெருவெடிப்புன்னு ஒண்ணு கொள்கை, அதுதான் நீங்க சொன்ன பெருவெடிப்பு கொள்கை? ஆமா, பெருவெடிப்பு கொள்கை அதுல இருந்து தான் வருது. அவர் வந்து சொன்ன பிறகு வேற ஹபிள்ஸ் லா என்று சொல்லப்படுவது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹபிள்ஸ் விதி, அதுதான் இந்த விரிவடைகின்ற வேகத்துக்கும், அதாவது நிறைய செய்திகள் நம்ம சொல்வதற்குரிய நேரம் இல்லை, அதனாலதான் அந்த வெடிப்பை மட்டும் சொல்லிவிட்டு இந்த பெருவெடிப்பு எப்படி நிகழ்கிறது என்பதை சொன்னேன். இது ஹபிள்ஸ் விதிக்கு உட்பட்டது. அந்த எந்த வேகத்தில் அது செல்லுகின்ற வேகத்துக்கும் அதுக்கும் நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பை சொல்லுவாங்க. நீங்க சொன்னது ரைட்டு தான். அந்த முறையில தான் இந்த பெருவெடிப்பு என்பது நிகழ்கிறது. நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்களே ஐயா, இந்த விண்மீன்களை பத்தி எல்லாம் ஆராய்ந்திருக்காங்க. நம்ம முன்னோர்கள் நிறைய தெரிந்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு எங்க அப்பா கூட சொல்லுவாங்க, எங்க தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க. இந்த விண்மீன் இந்த காலத்துல இந்த இடத்துல இருக்கும், இப்படி இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ அறிவியல் பூர்வமா உண்மையா இருக்குதுங்களா? அவங்க உண்மைதான். ஆரியப்பட்டா வராகமிகர்கள்லாம் சொன்ன உண்மைகளும் நிறைய உண்மையா இருக்குது. அது அன்றைக்கும் அவர்கள் வந்து வெற்றி கண்ணால விண்மீன்களுடைய இடத்தை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி செய்தது. அது அதுல வேடிக்கை. நீங்க இவ்வளவு சொல்லுவானே இது நாம வந்து ஆன்மீகம் என்று விட்டுருவோம், அது சிவபெருமான சொல்லுதோன்னு விட்டுருக்கு. திருவாசகத்துல கூட அதை பற்றி நான் ஒரு இடத்துல பேசினேன். திருவாசகத்துல கூட இந்த பெருவெடிப்பு கொள்கை என்பதை பற்றி, அண்டத்தை பற்றியும் இந்த உயிரினங்கள் வாழ்க்கையை பற்றியும் திருவாசகம் என்ற நூலிலே மாணிக்க வாசகர் சொல்லி இருக்கிறார். நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். திருவாசகத்துல அந்த பாடல்ல ஒரு பாடல்ல எனக்கு திடீர்னு ஞாபகம் வரல, அந்த பாடல்ல திருவாசகத்துல கூட இந்த இந்த அண்ட பெருவெடிப்பு கொள்கையை பற்றி பேசியிருக்கிறார். ஆனா அவைகளை இன்னும் வலியுறுத்தி இன்னும் விளக்கமாக சொல்வதற்கு இன்றைய கருவிகள் பயன்படுகின்றன. அன்றைக்கு கருவிகள் இல்லை, இன்றைக்கு கருவிகள் இருக்கிறது. அதுதான் அவர்களுடைய சிறப்பு. தன்னுடைய தோற்ற கண்ணாலேயே நோக்குறு அண்டத்தை பார்த்து, இப்போ நான் இருக்கிறேன், நீங்க ஒரு நல்ல கண்ணுடைய ஒரு மனிதர், நல்ல தெளிவான பார்வையுடைய மனிதரை வைத்துக்கொண்டு வானத்துல எத்தனை நட்சத்திரத்தை உன்னால எண்ண முடியும் என்று சொன்னார். ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது கிட்டத்தட்ட 3000 நட்சத்திரங்களை எண்ண முடியும்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொன்னார்.
அப்ப இந்த மாதிரி 3000 விண்மீன்களை ஒருவர் கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால் அந்த காலத்திலே இருந்த நம்முடைய நாட்டு அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் அந்த விண்மீன்களுடைய நகர்வை வைத்துக் கொண்டு அவர் இன்றைக்கு எங்க இருக்கிறது நாளைக்கு எங்க இருக்கிறது என்று பார்த்து அதை பற்றி சொன்னார்கள் என்று சொன்னால் அதுல ஆச்சரியமே இல்லை. அது உண்மை இருக்கிறது. அந்த உண்மைகளை இன்னும் அதிகமாக இன்றைய அறிவியல் உலகம் காட்டியிருக்கிறது. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. அடுத்தது காரைக்குடியில இருந்து வினய் தீர்த்தான் ஐயா கை வைத்திருக்காரு. ஐயா அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வினய் தீர்த்தான் ஐயா. ஐயா வினய் தீர்த்தான் ஐயா வாங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வயசு 74 ஆச்சு. சமயத்துல கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது. அல்லது ஷாலினி அம்மா அதை கேட்டு வாங்கி சொல்லுங்க எனக்கு. கண்டிப்பா சொல்றாங்க ஐயா. வினய் தீர்த்தான் ஐயா வாங்க. நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. பேசுங்க ஐயா பேசுங்க. வணக்கம். அருமையான தமிழ்ல அழகான உரை, ரொம்ப தெளிவான உரை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. சரி, இவ்வளவு தூரத்துல இருக்க எத்தனையோ ஒளியாண்டுகளுக்கு தள்ளி இருக்கிற இந்த விண்மீன்கள் மனித வாழ்வுல எதையாவது ஒரு மாற்றத்தை ஏதாவது ஒரு அஃபெக்ட் பண்ணுமா? இவங்கெல்லாம் அதை வச்சுக்கிட்டு இந்த பாடுபடுத்துறாங்க. இந்த கோள்கள் பல திருமணங்கள் ஜாதகத்தினால நிக்குதுங்கிறாங்க. எவ்வளவோ 7ல இருக்கு 8ல இருக்கு, அவர் அங்க இருக்காரு இங்க இருக்காரு, செவ்வாய் இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அது ஏதாவது ஒரு இவ்வளவு தூரத்துல ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிற விண்மீன்கள் மனித வாழ்வில எதையாவது மாற்றங்களை உண்டாக்க முடியுமா? நீங்க என்ன அதை பத்தி கருதுறீங்கன்னு சொல்லுங்க ஐயா. உண்மையிலே ஒன்று அஸ்ட்ரானமி, வானவியல் என்பது வேறு, ஜாதகவியல் என்பது வேறு. இரண்டிலேயும் இந்த அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படுகிற ஜாதகத்துல இந்த கோள்களை பற்றி மட்டும்தான் பேசுறாங்களே தவிர விண்மீன்களை பற்றி சொல்லவில்லை. அவர்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், இது சனி, வியாழன், குரு என்று சொல்கிறார்கள். அதுவும் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறார்கள். ஆனால் அந்த கணக்கை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவே. நான் ஜாதகத்தை அதிகமா நம்புறதில்லை சில சமயத்துல. ஆனா ஏதாவது துயரம் நடக்கும் போது பக்கத்துல இருக்கவங்க உனக்கு 7.5 சனி 8.5 சனி சொன்னாக்கா அப்படி இருக்குமோங்கிற பயம் கூட ஏற்பட்டுரும். ஆனால் தெளிவாக சொல்ல போனால் எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை. அதனால ஆனா அவர்களும் ஒரு கணக்கு ஏதோ வைத்து சொல்கிறேன். உண்மையிலேயே நல்ல முறையிலே கணக்கிட்டு சொன்னால் அது சரியாக இருக்கும். கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அது கூட இந்த வருட ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய ஜோதிடர்கள் என்று சொல்லப்படுகின்ற 4-5 பேரு என்ன சொன்னாங்கன்னா, இந்த 20வது ஆண்டு மிக செழிப்பாக இருக்கும், மக்கள் எல்லாம் மிக சந்தோஷமாக இருப்பார்கள், நோய் நொடியற்று வாழ்வார்கள், மிகச் சிறந்த ஆண்டாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனா அவங்க சொன்ன அடுத்த மாசமே கொரோனா வந்து நாம எல்லாம் என்ன பாடுபட்டோம் என்பது தெரிகிறது. இதிலிருந்து அந்த ஜாதகம் எவ்வளவு தூரத்திற்கு உண்மையாக இருக்கும் எனக்கு தெரியவில்லை. அது அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். எனக்கு ஆன்மீகம் தான், நான் கோசாமி எல்லாம் கும்பிடுறேன். ஆனா என்னுடைய கருத்துக்கு ஒவ்வாத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை, அது நாத்திகமானாலும் ஆத்திகமானாலும் ரெண்டையும் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கென்று ஒரு வழியை வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன். அதனால ஜாதகத்தை நான் முழுமையாக நம்புவது இல்லை. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. 2020 இன்னும் கிளைமேக்ஸ் நெருங்கிட்டு இருக்குது. புயல் வந்து அடுத்ததாக குடியாத்த குமரன் ஐயா கை உயர்த்திருக்காரு. ஐயா வாங்க, அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வானியல் அறிஞர் மண் நீலக்கடலில் நீந்தும் மீன்கள், விண்ணீலக்கடலில் நீந்தாத விண்மீன்கள். விண்மீன் எல்லாரும் விண்மீன்களை வச்சு ஜோசியம் பார்ப்பாங்க. நீங்க விண்மீன்களுக்கே ஜோசியம் பார்த்துட்டீங்க. ரொம்ப அறிவாற்றல். கிருஷ்ணனை சுற்றி கோபிகா ஸ்ரீகள் இருப்பது போல சூரியனை சுற்றி விண்மீன் ஸ்ரீகள் இருக்கிறார்கள். அது என்பதை அழகாக சொன்னீர்கள். குழந்தை மனம் கொண்டவன் உன்னி கிருஷ்ணன், இளைய மனம் கொண்டவன் பாலகிருஷ்ணன், ராதை மனம் கவர்ந்தவன் ராதாகிருஷ்ணன், கோவின் மனம் கவர்ந்தவன் கோபாலகிருஷ்ணன், அரியின் அம்சமே ஹரிகோபாலகிருஷ்ணன், அறிவியல் அம்சமே நம்முடைய நண்பர் ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள். மிக சிறப்பையா. நீங்க திருவாசகத்துல சொன்னீங்க அந்த அண்டை பகுதியின் உண்டை பெருக்கம். அதுதான் மறந்துட்டீங்க.
அது மறந்து போச்சு, மறந்து போச்சு. இந்த கிரகங்கள் எல்லாம் ஈர்ப்பு விசையை கைவிட்டுட்டா ஒண்ணு போய் ஒண்ணுல விழுந்துருன்னு சொன்னீங்களா இல்லீங்களா? விழுந்துடும், அதெல்லாம் நடக்காது சொன்னேன், அவ்வளவுதான். பிள்ளைகள் ஈர்ப்பு விசையை விட்டு விட்டால் பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில் போய் விழுந்து விடுகிறார்கள் ஐயா. ஆமா ஆமா, அது உண்மை. அது ஒரு அருமையான கருத்து. அப்புறம் ஒரே ஒரு கேள்வி, இந்த பூமி எடையெல்லாம் எப்படி பாக்குறாங்க? அதுதான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம். அது அதாவதுயா, இதை பற்றி சொல்லணுமானா அதுக்கு ஒரு தனி பார்வை நடத்தணும். பூமியினுடைய எடை வச்செல்லாம் பார்க்கல, அது அதற்கு ஒரு கணக்கீடு இருக்கிறது. இந்த பூமியினுடைய இரு ஓரங்களிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருந்து தொலைநோக்கியை பொருத்தி இரு ஓரங்களிலேயும் இருந்து வருகின்ற கதிர்களை அப்படியே ஒரு வரைபடத்திலே வரைந்து அதை ஒரு முக்கோணமாக மாற்றி அதிலே இருந்து அதனுடைய ஆரத்தை கண்டுபிடித்து அந்த ஆரத்திலே இருந்து மற்றொரு ஃபார்முலா சூத்திரம் என்று வாய்ப்பாடு சொல்வார்களே, அந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி இந்த பூமியினுடைய எடை கண்டுபிடிக்கிறார்கள். சரிங்க, பூமியின் எடை பார்க்கும்போது இத மக்களையும் சேர்த்தா இல்ல மக்களை சேர்க்காமலையா? பூமியினுடைய எடை என்பது மக்களை சேர்க்காமல் தான். மக்களை சேர்க்காமலைங்களா? மக்களை சேர்க்காமல் தான் அதனுடைய எடை. சரி, நன்றி ஐயா. நேற்றுக்கு காக்கா பிறந்தது, அதையும் சேர்த்து எடை கண்டுபிடிக்கணும் முடியாது. நம்ம தமிழியல் ஐயா கிட்ட சொல்லி உங்களுக்கு அறிவியல் அறிஞர் விருது கொடுக்கணும். அதெல்லாம் வேண்டாங்க, நான் ரொம்ப எளியவன். அப்படியெல்லாம் கொடுத்துடலாங்க ஐயா. நன்றி, நன்றிங்க ஐயா. அடுத்தது ராமமூர்த்தி ஐயா கை உயர்த்திருக்காரு. ஐயா ராமமூர்த்தி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா ராமமூர்த்தி ஐயா. ஐயா ராமமூர்த்தி ஐயா வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முக்கியமா இந்த சிறப்பு விருந்தினருடைய பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. அண்டத்தை பற்றிய ஆழ்ந்த அறிவு அவருடைய அன்னையால் ஊட்டப்பட்டது. கேக்குதுங்களா? கேக்குது. கேட்கல அப்படின்னா அண்டத்தை பற்றிய ஆழ்ந்த அறிவு உங்களுடைய அன்னையினால் உங்களுக்கு. அதனால உங்களுடைய அன்னைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்னைக்கு ரொம்ப சரி. அன்னையும் இறந்து 5 வருஷங்கள், அவங்க 90 வயசு வரை இருந்தாங்க. ரொம்ப நன்றி. அன்னைக்கு தெரிவித்து அன்னையிடம் எப்படியாவது சொல்ல முயற்சிக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு சிறு கேள்வி. சூரியனும் இப்ப பூமியும் சந்திரனும் தன்னைத்தானே சுற்றும் பொழுது வட்டமா சுற்றுது. சூரியனை சுற்றும் பொழுது நீர் வட்டத்தை சுற்றுது. ஈர்ப்பு விசை இருக்கும் பொழுது ஒரே வட்டத்தில் தான் வரணும். ஆனா நீள் வட்டத்துல வருது இல்லையா? நீர் வட்டத்தில் தான் சிலதெல்லாம் கோள்கள் சுற்றுது. அது என்ன காரணத்தால? சூரியனை ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. சூரியனை பூமி சுற்றுவதும் நிலவு பூமியை சுற்றுவதுமே நீள்வட்ட பாதைகள் தான். இந்த நீள்வட்ட பாதை ஏற்படுவதற்கு காரணம் நீள்வட்ட பாதை வரும். ஏன்னா வருவதற்கு காரணம் பூமி சூரியனிடமிருந்து சரியான பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலே உள்ள தொலைவு இருக்குது பாருங்க, அது சரியாக மையத்திலே அமையவில்லை. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலே உள்ள தொலைவு மையத்திலே அமையவில்லை. இப்போ அதை பற்றி சொல்வதற்கு கொஞ்சம் கிடந்தது. சூரியன் அப்படி சுற்றி வருவதனால நீள்வட்ட பாதையிலே சுற்றி வருவதற்கு காரணமே அது சம காலங்களில் சம பரப்புகளை அலகிடும் என்ற கொள்கை. கெப்லருடைய தியரி இது. சூரியன் பூமியை சுற்றி வரும் பொழுது சம காலங்களில் சம பரப்புகளை அலகிட வேண்டும். அது வட்டமான பாதையிலேயே சுற்றி வருமானா இந்த காலநிலை பருவநிலை மாறுபாடுகள் எல்லாம் தோன்றாது. அது ஒன்று. இரண்டாவது, அந்த ஈர்ப்பு விசையிலே அவ்வப்பொழுது மாறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அந்த மாறுபாடுகளை சமாளிப்பதற்காகத்தான் அந்த பூமி சூரியனை சுற்றும் போது நீள்வட்ட பாதையிலே சுற்றுகிறது. எல்லாமே இந்த சூரியன்
இதை சுற்றும் போது கூட இது விண்மீன் திரளை சுற்றும் போது கூட ஒரு ஒரு கருங்குழியை மையமாக வைத்து சுற்றுகிறது. அதுவும் ஒரு நீள்வட்ட பாதையாக இருக்கு. எல்லாமே நீள்வட்ட பாதையில் தான் சுற்றும். அதற்கு காரணம் அந்த புவியீர்ப்பு விசையை அங்கே இங்கே அந்தந்த இடங்களிலே சரி செய்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிலை. அதற்கு சேமை நிலை என்றும் அண்மை நிலை என்றும் பெயர். அப்படி சூரியனை குவியமாக கொண்ட ஒரு நீள்வட்ட பாதை என்று சொல்கிறோம். இருக்கும்போது அண்மை நிலை, சேமை நிலை போகும்போது தொலைவில் போகும்போது சேமை நிலை ஏற்படுகிறது. நன்றி, நன்றிங்க ஐயா. அடுத்தது அவ்வை அம்மாள் கை உயர்த்திருக்காங்க. அம்மா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். மிக அருமையா இருந்தது. இத இவ்வளவு அருமையா, இவ்வளவு அதாவது ஒரு உயிர்ப்போட நீங்க இந்த உரையை கொண்டு போயிருந்தீங்க. அதுல எனக்கு இந்த அறிவியல் உண்மைகளை விட இந்த போராட்டங்கள் அந்த நிலைத்த சமநிலை வருகிற வரை போராட்டங்கள் தொடர்ந்து அப்படிங்கிறது அதை ஒரு உணர முடிஞ்சது. இன்னொன்னு இயங்கிக் கொண்டே இருந்தால்தான் உயிர்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் அப்படிங்கிற அந்த ரெண்டு மெய்யியல் கொள்கைகளும் இதுல தெரிஞ்சது. இப்ப நீங்க இப்போ விளக்கம் சொன்னீங்க இல்லையா, அந்த நீள்வட்ட பாதையில ஏன் பயணிக்குது அப்படிங்கறதும் மிக எனக்கு எதுவுமே இதுல இந்த துறையில எதுவும் தெரியாது. மிக அருமையான செய்தி ஐயா. மிக்க நன்றி. எனக்கு எதுவும் வினாக்கள் எதுவும் இல்ல. நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி அம்மா. ரொம்ப நன்றி. தினமும் உங்களுடைய கேட்கிறேன். இன்றைக்கும் வாழ்த்தை கேட்பதற்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. ஐயா கை உயர்த்தவங்க அவ்வளவுதான். ஆனா இன்பாக்ஸ்ல 3 பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அழகுராஜ் அப்படின்றவரு 2 கேள்வி கேட்டிருக்காரு. துருவ நட்சத்திரம் என்றால் என்ன? அது ஒரு கேள்வி. 72 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் நட்சத்திரங்களை பற்றிய கருத்துக்கள் யாவை அப்படின்னு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 72 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நட்சத்திரம் தோன்றுகிறது என்பது எனக்கு அப்படி 72 வருஷத்துல ஒரு நட்சத்திரம் தோன்றினா வானம் பூரா நட்சத்திரமா இருக்கும். வானத்துல இடைவெளியே இல்லாம போயிடும். ஒரு நட்சத்திரம் தோன்றி வாழ்ந்து மறைவதற்கு பல கோடி ஆண்டுகள் ஆகும். அது 72 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நட்சத்திரம் தோன்றுகிறது என்பது என்னுடைய அறிவிலே தெரியவில்லை. எனக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இல்லை. இரண்டாவது, துருவ நட்சத்திரம் என்று சொன்னார்கள். அது வடக்கு திசையிலே இருக்கின்ற, அது பூமியினுடைய அது ரொம்ப தொலைவில் இருக்கின்றதுனால நமக்கு எப்பொழுதுமே அது வட திசையிலேயே இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் அந்த துருவ நட்சத்திரம் கூட அப்படியே பின்னோக்கி பின்னோக்கி நகர்ந்து கொண்டே செல்கிறது. ஆனால் அந்த நகர்வை எல்லாம் நம்மால் உணர முடியாது. துருவ நட்சத்திரம் என்பது அதுக்கு பேர் போட்டிருக்காங்க, போல் ஸ்டார் என்பது. நாம துருவ நட்சத்திரம் சொல்றோம். அதற்கு வடக்கு திசையிலே இருக்கின்ற, நம்முடைய பூமியிலே இருந்து பார்க்கும் போது வடக்கு திசையிலே இருக்கின்ற நட்சத்திரம். ஆனால் அது நட்சத்திரம். ஆனால் வெள்ளி வியாழன் என்பவைகள் தான் கோள்கள். காலையில எழுந்தால் விடிவெள்ளியை பார்க்கலாம் கீழ்த்திசையிலே. மாலையிலே வானத்திலே உற்று பார்த்தால் வியாழன் கோளை பார்க்கலாம். இந்த கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, கோள்கள் கண் சிமிட்டாது, இந்த நட்சத்திரங்கள் மின்மினி இந்த ட்விங்கிள் என்று சொல்கிறோமே, கண் சிமிட்டுகின்ற தன்மை அதுல இருக்கும். ஆக துருவ நட்சத்திரம் என்பது எப்பொழுதும் வடதிசை பூமியினுடைய வடதிசையிலே எப்படி சுழன்றாலும் அந்த தொலைவின் காரணமாக, அது இருக்கின்ற தொலைவின் காரணமாக அது எப்பொழுதும் வடதிசையிலேயே காணப்படுகின்ற ஒரு விண்மீன் நட்சத்திரம். ஆகையினால் அதற்கு நாம தான் துருவ நட்சத்திரம் என்ற ஒரு கதையை, துருவன் என்ற ஒரு கதையை உண்டாக்கி துருவ நட்சத்திரம் என்று சொல்கிறோம். ஆனால் வெளிநாட்டிலே எல்லாம் அது வடதிசையே காட்டுகின்ற காரணத்தை, அதாவது வடக்கு இந்த துருவத்தை, வட துருவத்தை காட்டுகின்ற காரணத்தினால போல் ஸ்டார் என்று வைத்திருக்கிறார். நன்றி, நன்றிங்க ஐயா. இன்னும் 4 பேர் கை எடுத்திருக்கிறாங்க. அநேக பங்கேற்பாளர் இருப்பதனால பங்கேற்பாளர்கள் 1 நிமிடத்திற்குள்ளாக தங்களுடைய கேள்விகளை சுருக்கிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக செந்தில் பிஆர்டி அவர் கை உயர்த்திருக்காரு. ஐயா வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. செந்தில் பிஆர்டி பேசுங்க. உங்க குரல் கேட்கல. யாரு? செந்தில் பிஆர்டி ஐயா பேசுங்க. உங்க குரல் கேட்கல. இணைப்பு சிக்கலா இருக்கு. நீங்க உங்க கேள்வியை இன்பாக்ஸ்ல போடுங்க, நான் படிச்சிடுறேன். உங்க கேள்வியை இன்பாக்ஸ்ல போட்டு நான் படிச்சிடுறேன்.
அடுத்ததாக சாந்தகுமார்ன்றவர் கை உயர்த்திருக்காரு. ஐயா வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சாந்தகுமார். சாந்தகுமார் ஐயா இருக்கிறீங்களா? சாந்தகுமார். டாக்டர் வசந்தா தேவி பேசுங்க பேசுங்க பேசுங்கம்மா. அம்மா பேசுங்க பேசுங்க. ஐயா அவர்களுக்கு வணக்கம். நீங்க பேசியது வந்து தமிழ் படித்த எங்களுக்கு கூட மிக எளிமையாக அறிவியலை வந்து புரிய வைத்தது. ரொம்ப நன்றி ஐயா. நட்சத்திரங்களை பத்தி அறிந்து கொள்வதற்கு இந்த வயதில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் இதை கருதுறேன். ஐயா, இந்த அருந்ததி நட்சத்திரம்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? இந்த கேள்வி எனக்கு கேட்கறது சரியான்னு தெரியல. திருமணத்தின் போது அருந்ததி நட்சத்திரம் பாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்னங்க ஐயா? அருந்ததி நட்சத்திரம் என்று சொல்வது அதாவது கீழ்த்திசையிலே அதாவது புராணங்களிலே எல்லாம் சொல்லும் போது மிகச்சிறந்த மனிதர்களாக, நல்ல மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒரு போஸ்ட் கொடுக்கணும் போது நட்சத்திரமாக மாறிவிடுகிறார்கள் என்று சொல்லிவிடுகிறார். அப்படி அவர்கள் உருவாக்கப்பட்ட காலத்திலே ஒரு குறிப்பிட்ட திசையிலே காணப்படுகின்ற நட்சத்திரத்தை பார்த்து, விண்மீனை பார்த்து அருந்ததி நட்சத்திரம் என்று சொன்னார்கள். அருந்ததி என்பவள் நம்முடைய புராணங்களுடைய கதைகள் படி இது நான் அதை இதா சொல்லல, பெண்ணியத்துக்கு இது அப்படித்தான் இருக்கணுமா அப்படிலாம் கேட்டா சொல்றதுக்கு இல்லை. மிகச்சிறந்த கற்பிற்சிறந்த ஒரு பெண்மணியாக, கணவனுக்கு மிக அனுசரணையாக இருந்தார் என்ற காரணத்தினால் அவர் போற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு நட்சத்திரமாக, ஒரு நட்சத்திரத்துக்கு அது கீழ்த்திசையிலே காணப்படுகிறது, அந்த நட்சத்திரத்துக்கு அந்த பெயரை கொடுத்து அதை காண்பித்து இந்த மணமாகின்ற பெண்கள் எல்லாம் அந்த பெண்ணை போல் நல்லொழுக்கம் உடையவராக, நல்ல இனிமையான குணமுடையவராக வாழ வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்களே தவிர அந்த நட்சத்திரம் என்பது அருந்ததி என்று நாம் கொடுக்கின்ற பெயர், அவ்வளவுதான். நட்சத்திரங்களுக்கெல்லாம் பெயர்கள் எல்லாம் கிடையாது. நட்சத்திரங்களுக்கு நாம் பெயர் கொடுக்கிறோம். விண்மீன் திரள்களுக்குத்தான் பெயர் கொடுத்திருக்கிறோமே தவிர அதிலே இருக்கிற ஒவ்வொரு விண்மீனுக்கும் யாரும் அதிகமாக பெயர் கொடுத்தது கிடையாது. அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அவைகளெல்லாம் நம்ம மனிதர்களாக உருவாக்கி சொல்லப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு பெயர் தான் அருந்ததி என்பது. ஏன் அதற்கு அருந்ததி என்று பெயர் வைத்தார்கள் என்றால், அந்த நட்சத்திரத்தை இரவு நேரத்தில் எளிதாக பார்க்க முடியும். இப்போல்லாம் பகல்லையே அருந்ததி காட்டுறாங்க, இரவு நேரத்தில் எளிதாக பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அந்த அருந்ததி என்ற அருங்குணபதி போல் நீங்களும் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கார்கள். அருந்ததி என்று ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு வைக்கப்பட்ட பெயர், அவ்வளவுதான். நன்றி நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்து சாந்தகுமார் என்ற கை உயர்த்திருக்காரு. ஐயா சாந்தகுமார், நீங்க பேசுங்க. அம்மா நான் பேசுறது கேக்குதுங்களாம்மா? கேக்குது. ஐயா அம்மா வணக்கம்மா. நான் சாந்தகுமார், தேவகோட்டை தேபிரி மேல்நிலை பள்ளியில ஆசிரியராக இருக்கிறேன். அதே நேரத்துல ராஜாஸ் காலேஜ் புதுக்கோட்டையில பாரதாஸ் யூனிவர்சிட்டியில நான் பிஹெச்டி ஆய்வாளராகவும் இருக்கிறேங்க. ஐயா, உங்களுடைய உரையை நான் கடைசி கொஞ்ச நேரம் தான் கேட்க முடிஞ்சிச்சு, டிராவல்ல இருந்தனால. இருந்தாலும் என்னுடைய கேள்வியை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக, புரியறதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் 10ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னா வாட் இஸ் எ ஸ்டார் அப்படின்னு சொல்லி படிக்கும்பொழுது எ ஸ்டார் இஸ் எ மாஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் ஃபரோசின் கேஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறேங்க. அப்ப மேற்கொண்டு ஸ்டார் இஸ் எ மாஸ் ஆஃப் டஸ்ட், டஸ்ட் மேக்னெட்டிக் டஸ்ட், காஸ்மிக் டஸ்ட் அண்ட் ஃபரோசின் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாஸ் ஆஃப் டஸ்ட், ஃபரோசின் கேஸ் நம்மளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு தீர்மானிக்குது? ஏன்னா ப்ரீ டிட்டர்மினேஷன் சொல்றோம், சில விஷயங்களை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்மானிக்குது, எல்லாமே தீர்மானிச்சு அது விதின்னு சொல்றாங்க. சிலர் இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி, வாழ்க்கை நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இது இந்த டிட்டர்மினேஷன் அல்லது ப்ரீ டிட்டர்மினேஷன் இந்த மேக்னெட்டிக் டஸ்ட்னால வருதா, அந்த நட்சத்திரத்தினால தீர்மானிக்கப்படுதா, அல்லது எதனால தீர்மானிக்கப்படுது? நட்சத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும். இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில யாருடைய வாழ்க்கையும் தீர்மானிக்காது. அங்கே ஏற்படுகின்ற, அதாவது ரொம்ப தொலைவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், வெப்பநிலை மாற்றங்கள், கருங்குழிகள் உருவாகும் போது வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு அது சூரிய மண்டலத்தை தாக்குமேயானால் நம்முடைய இடத்திலே, நம்முடைய பொது வாழ்க்கையிலே மழை பெய்வதோ அல்லது வெயில் அடிப்பதோ, இந்த அல்லது சில காஸ்மிக் கதிர்கள் பூமியை தாக்குவதோ, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் நடக்குமே தவிர
தனிப்பட்ட வாழ்க்கையை எந்த நட்சத்திரத்திலே இருந்து வருகின்ற மேக்னெட்டிக் ரேஸ் வந்து தனிப்பட்டவர்களை யாரும் பாதிக்காது. சூரியனை பாதிக்கலாம். சூரியனை பாதிப்பதனால பூமியில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். இவைகளுக்கெல்லாம் காஸ்மிக் ரேஸை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல இருந்து அப்படியே அது நம்ம பூமியை தாக்கும் போது எதிர ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் சொல்ல முடியுமே தவிர எந்த இதிலிருந்து வருகின்ற மின்காந்த கதிர்வீச்சும் காஸ்மிக் கதிர்வீச்சும் தனிப்பட்ட முறையிலே யாரையும் பாதிப்பதாக சொல்ல முடியாது. நன்றி, நன்றிங்க ஐயா. அடுத்தது ஒரு கேள்வி. அருந்ததி ஒரு நட்சத்திரமா 2 நட்சத்திரமா? ஜோதி மீனாட்சி கேட்டிருக்காங்க ஐயா. எனக்கு அருந்ததி ஒரு நட்சத்திரம், இது வந்து அறிவியலுக்கு உட்பட்ட கேள்வி இல்லைங்க. அறிவியல்ல வந்து அருந்ததி நட்சத்திரம் இருக்கிறது என்பது கிடையாது. நட்சத்திரங்கள் இருக்குதுல, நட்சத்திரத்தை அதாவது அந்த தோற்றத்தை வைத்து அருந்ததி என்பது 2 நட்சத்திரங்கள் பக்கத்துல, அதாவது அந்த பக்கத்துல கிடையாது, அது ரொம்ப தொலைவில் இருக்குது. நமக்கு அதுல அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது ஆனால் இரட்டை விண்மீன்கள் என்பது வேறு. ஒரே அச்சிலே சுழலக்கூடிய 2 விண்மீன்கள் காணப்படும். அதற்கு இரட்டை விண்மீன்கள் என்று பெயர். அது சுழலும் போது தன்னுடைய ஒரே அச்சிலே 2 சுழலும் போது மாறி மாறி வரும். அந்த மாதிரி ஒரு நட்சத்திரமாக அருந்ததி இருக்கலாம். நன்றிங்க ஐயா. இன்னும் ஒரு கேள்வி. கருந்துளை கோட்பாடு பற்றி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கருத்து மற்றவர்களிடமிருந்து எவ்வகையில் வேறுபட்டது ஐயா? எப்படிங்க? கருந்துளை கோட்பாடு பற்றி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கருத்து மற்றவர்களிடமிருந்து எவ்வகையில் வேறுபட்டது ஐயா? யாரிடமிருந்து? ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடைய கருதுகோளும் மற்றவர்களுடைய கருதுகோளும் என்ன வித்தியாசம் சொல்லி கேட்டிருக்காங்க. அனுராதா கே அப்படின்றவங்க. இரண்டுமே பூமியினுடைய, எனக்கு சரியா தெரியலைங்க. பூமியினுடைய எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தாலும் தப்பு. பூமியினுடைய தோற்றத்தை பற்றி கூறப்பட்டிருக்கின்ற ஒரு கொள்கையிலே அது எழுப்பப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு சரியான விடை சொல்ல தெரியல. தெரியாது, நான் தெரியுதுன்னு சொன்னது தப்பு, சொல்வது தப்பு ஐயா. தெரியல, எனக்கு படித்துதான் சொல்ல வேண்டும். ஐயா, அடுத்தது இன்னும் ஒரு கேள்வி, கடைசி கேள்வி. அரசு இத்துறையில் எந்த மாதிரியான வாய்ப்புகளை வழங்கி வருகிறது? செந்தில் பிஆர்டி சங்கம் கேட்டிருக்காரு. அரசு இந்த துறையில் எந்த மாதிரியான வாய்ப்புகளை வழங்கி வருகிறது? எது? செந்தில் பிஆர்டி சங்கம் அவர் கேட்டிருக்காருங்க. இதுல இருக்குங்க, சாட்ல இருக்கா? ஆமாங்க, சாட்ல இருக்கு. கேள்வி இன்னொரு தடவை படிங்கம்மா. அரசு இத்துறையில் எந்த மாதிரியான வாய்ப்புகளை வழங்குகிறது? அரசு துறையில வேலை வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. வேலை வாய்ப்பு தான் இருக்கிறாரு. அவர் வேலை என்ற வார்த்தையை மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். வேலை வாய்ப்புன்னு தான். அரசு இத்துறையில் வேலை வாய்ப்பு, அஸ்ட்ரானமிக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. வானவியல் துறை சார்ந்த ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிச்சோமானாலோ அல்லது வானியல் அஸ்ட்ரானமி என்பது படித்தால், அஸ்ட்ரானமி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் இரண்டும் படித்தால் நம்ம விண்வெளி ஆய்வு கூடங்களிலே, இப்ப இஸ்ரோ இருக்குதே, அங்க கூட இஸ்ரோ என்பது நம்முடைய இந்தியாவினுடைய விண்வெளி ஆய்வு கூடம். அதுல என்ன இது விஞ்ஞானிகளாக, சயின்டிஸ்டாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி வானவெளி ஆராய்ச்சி கூடங்கள் தனியாக இருக்கின்றன. அவைகள் அஸ்ட்ரானமிஸ்ட் என்ற போஸ்ட் இருக்கிறது, அதுல கிடைக்கும். ஆனால் அதுல படிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவு, கிடைக்கின்ற வேலை வாய்ப்பும் லிமிட்டட், அவ்வளவுதான், குறைவு. ஆனா அதை படிச்சா அந்த வேலை வந்து மிக இன்னும் சிலப்ப நம்முடைய கோளரங்கம் இருக்கிறது, சென்னையில கோளரங்கத்துல கூட அந்த மாதிரி படிப்புக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. இது மாதிரி நிறைய கோளரங்கங்கள் உலகெங்கும் இருக்கிறது, அதுல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக வானவியல் கோட்பாடுகளை விளக்குகின்ற இடங்களிலே எல்லாம் அஸ்ட்ரானமி படித்தவர்களுக்கும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படித்தவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று கருதுகிறேன். நன்றிங்க ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா கேள்விகள். அடுத்த பகுதிக்கு நம்ம செல்லலாம். அடுத்ததாக இன்றைய நாளின் இன்று ஒரு தகவல் வழங்க ஆசிரியை தங்க துரையரசி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அம்மா தங்க துரையரசி அம்மா வாங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இன்று ஒரு தகவல். பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம்.
இன்றைய தகவல் தொல்காப்பியத்தில் விண்மீன். தொல்காப்பியம் தமிழ் மொழிக்கு இலக்கணம் வந்த நூல். ஆயினும் அறிவியல், தத்துவம், மருத்துவம், வானவியல், சோதிடம், கணிதம் போன்ற கருத்துக்களை வெளியிடும் நூலாகவும் உண்டு. விண்மீன்களை பற்றி தொல்காப்பியம் இப்படி கூறுகிறது: செங்காயிற்று சிறப்பும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்புச்சூழ் மண்டிலமும் வழி திரிதரு திசையும் வரிது நிலையிய காயமும் என்றிவை சென்றளந்து அறிந்தோர் போல என்றும் இணைத்து என்போரும் உளரே என்பது பாடல். செங்காயிற்றின் வீதியும் அஞ்ஞாயிற்று இயக்கமும் அவ்வியக்கத்தால் சூடப்படும் வட்டமும் காற்றியங்கும் திசையில் ஓர் ஆதாரமும் இன்றி தானே என்ற ஆகாயமும் ஆகிய இவற்றை அளந்து அறிந்தவர்களைப் போல நானும் இத்துணை அளவை உடையவென்று எடுத்து கூறும் கல்விடையோரும் இருந்தனர் என்ற வாணி குறிப்பினை இப்பாடல் வெளிப்படுத்துகிறது. இதன் மூலம் விண்மீன்கள், விண்மீன்களின் இயக்கம் ஆகியவற்றை பற்றி நம் முன்னோர் அறிந்திருந்தனர் என்பது தொல்காப்பியம் வழி நாம் அறியலாகும் இன்றைய தகவலாகும். பகிர்ந்து கொள்ள நன்றி. நன்றி, நன்றிம்மா. மிக சிறப்பான தகவல். நிகழ்ச்சியோடு தொடர்புடைய தகவலை தந்ததற்கு, இறுதி நேரத்தில் கேட்ட பிறகும் கூட நீங்கள் ஒத்துக்கொண்டு மிக சிறப்பான தகவலை வழங்கியதற்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்ததாக நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. நாளை அம்மாடி முல்லை அதை ஷேர் பண்ணுமாடி. நாளைய நிகழ்ச்சி நாளை கூட்டமணி 238 நாள் 28/11/2020 காரைக்கிழமை. களம் நூலாய்வு களம். நாளை நூல் திறனாய்வு. திருவள்ளுவர் ஆண்டு என்ற நூல் உலக தமிழ் கழக முன்னாள் தலைவர் புலவர் கதிர்முத்தையன் அவர்கள் எழுதிய திருவள்ளுவர் ஆண்டு என்ற நூலை நம்முடைய தனித்தமிழ் தென்றல் மன்னர் மன்னன் ஐயா அவர்கள் நாளை திறனாய்வு செய்ய உள்ளார்கள். திருவள்ளுவர் ஆண்டு என்ற நூலை மன்னர் மன்னன் ஐயா அவர்கள் திறனாய்வு செய்ய உள்ளார்கள். நாளையும் இன்று ஒரு தகவல், நல்லிசை, குரலும் பொருளும் ஆகிய அனைத்து நிகழ்வுகளும் இருக்கும். இன்று போலவே நாளையும் அனைத்து பங்கேற்பாளர்களும் வந்திருந்து உங்களுடைய பங்கேற்பை தரும்படி அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுடைய காணல் உரை. ஐயா, நீங்க இந்த நிகழ்ச்சியில வந்தது, உங்களுடைய அனுபவம், நீங்க இன்னும் விடுபட்ட செய்தி ஏதேனும் இருந்தால் 2-3 நிமிடங்களுக்கு உங்களுடைய தகவல்களை சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்க ஐயா. நன்றி. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இத்தகைய ஒரு இத்தகைய அவையிலே, ஏனென்றால் இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேருமே ஆற்றல் மிக்கவர்கள். கிட்டத்தட்ட 54 பேர்கள் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 54 பேரிடமும் ஏதாவது ஒரு துறையிலே மிகுந்த திறமை உடையவர்களாக, வல்லுநர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் முன்னால் அவர்களிடம் நான் இந்த உரையை நிகழ்த்துவதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலேயும் ஆளுமை மிக்க மனிதர்கள் நிரம்பிய இந்த அவையிலே எனக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அத்துணை பேருக்கும், இந்த கலந்து கொண்டவர்கள் மட்டுமல்ல, இந்த காணொலியை அரங்கேற்றி இருக்கின்ற ஐயா தமிழ் இளன் ஐயா அவர்கள், ஷாலினி ஜெராடம் அவர்கள், ஐயா வெற்றி நிலவன் அவர்கள், இன்னொரு பாலகுமார் அவர்கள் ஆகிய அனைவருக்குமே நன்றி. இதை தவிர இந்த இணைப்பிலை நாளும் செய்து கொண்டிருக்கின்ற பண்பரசன், தமிழ் முல்லை ஆகியோருக்கும், அவர்களையெல்லாம் அவர்கள் இருவருக்கும் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவர்களை இருவரையும் நான் வணங்கவில்லை, வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பாராட்டியும் என்னிடம் கேள்விகள் கேட்டும் என்னிடத்துல எனக்கு என்னுடைய அறிவியல் தாகத்திற்கு மீண்டும் உயிரூட்டிய அத்துணை அன்பர்களுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிகழ்வான உங்களுடைய பாராட்டுகளுக்கு ஒருங்கிணைப்பாளர் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக நன்றி உரை வழங்க அம்மாடி முல்லை, வேற ஏதாவது நிகழ்ச்சி இருக்குதா அம்மா, அறிவிக்கணுமா? இல்லைங்கம்மா, நம்ம நன்றி முடிச்சுக்கலாம். சரி மாடி. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக நன்றி உரை வழங்க ஆசிரியர் சோலை ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சோலை ராஜா ஆசிரியர் நன்றி உரை வழங்குவார்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். கலந்துரையாடுவோம் கூட்டம் எண் 237.
விண்மீன்களின் தோற்றமும் மறைவும் என்ற பொருண்மையில் மிக அழகாக, அறிவுபூர்வமாக, ஆய்வுபூர்வமாக பல நல்ல கருத்துக்களை வழங்கிய ஏரிக்கரை இலக்கிய வட்டம் அமைப்பாளரும் ஆசிரியர் இயற்பியல் துறை ஆசிரியர் அவர்களும் ஆய்வறிஞர் ஏரிக்கரை கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், வரவேற்புரை நல்கிய முனைவர் வெற்றி நிலவன் ஐயா அவர்களுக்கும், நல்லிசை வழங்கிய புரட்சி குயில் செந்தில் வேலன் ஐயா அவர்களுக்கும், தமிழிசைவாணர் செல்லங்குப்பம் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், குரலும் பொருளும் வழங்கிய தங்கை மாணவி துர்காஸ்ரீ அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினரை தன்னுடைய கம்பீர குரலில் அறிமுகம் செய்த திருவை பாவு ஐயா அவர்களுக்கும், கலந்துரையாடல் நிகழ்வில் பல்வேறு வினாக்களை எழுப்பி தன்னுடைய வினாக்களை தொடுத்து ஐயப்பாடுகளை போக்கிய சிறப்பு செய்த அத்துணை பங்கேற்பாளர்களுக்கும், இன்று ஒரு செய்தி வழங்கிய தமிழ் திரு கலைத்தாமரை ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும், மீண்டும் காணொலி வழங்கிய ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம். கலந்துரையாடல் குழுவின் சார்பாக நன்றி பாராட்டி மகிழ்கிறோம். மேலும் எனக்கு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய கலந்துரையாடல் குழுவின் இயக்குனர் தமிழ் இயலன் ஐயா அவர்களுக்கும், அம்மா சாலினி ஜெரால்ட் அவர்களுக்கும், முனைவர் பே வெற்றி நிலவன் ஐயா அவர்களுக்கும், ஆ பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நன்றி உரை வழங்கிய உங்களுக்கும் மிகுந்த நன்றிகள். ராஜேஸ்வரி அம்மா இணைப்பு சிக்கல் ஏற்பட்டு இணைய முடியல. கடைசி நிமிடத்துல நம்ம கூட தங்கதுரை அரசி அம்மா நான் கேட்ட உடனே இமீடியட்டா அவங்க இன்று ஒரு செய்தியை சொன்னாங்க. அவங்களுடைய பேரை மாத்தி சொல்லிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. தங்கதுரை அரசி ஆசிரியர் அவர்களுக்கும் அவர்களுடைய மாணவிகள் தான் இப்ப நமக்கு குரலும் பொருளும் சொல்லுகின்ற மாணவிகள், அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகள். நன்றிகள் ஐயா. நன்றி அம்மா. அனைவரின் இசைவோடும் நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கிறோம்.